Praghaladan, co-founder of one of the largest NGO of India and world's leading volunteering organization, Bhoomi NGO. how big is this community? 2023ல வந்து 1.8 lakh people வந்து வாலண்டியர் பண்ணியிருக்காங்க அக்ராஸ் இந்தியா. பூமியில எவ்வளவு பேர் salary draw பண்றாங்க? 120 பேர் இருப்பாங்க இப்போ. ஒரு NGO is paying salary for 120 people. Entrepreneurக்கு தேவையான 3 most important quality. நோன்றதை அக்செப்டே பண்ணக்கூடாது. Do you have any regrets? லைஃப்ல எந்த ரிக்ரெட்டும் கிடையாது. நிறைய பேர் வந்து இன்ஜினியரிங் படிச்சுட்டு தான் அதுக்கப்புறம் என்னமோ பண்ணிட்டு இருப்பாங்க. என்னன்னு கேட்டா பிஇ அப்படின்வாங்க. நானும் வந்து டாக்டர் படிச்சுட்டு இதை பண்ணிட்டு இருக்கேன். 2006ல எவ்வளவு பேர் இருந்தாங்க? 2006ல ஒரு 5 பேர் வச்சு ஆரம்பிச்சோம். 2007ல 100 பேர் இருந்திருப்பாங்க. Actually, I'm getting goosebumps. வணக்கம் மக்களே, இன்னைக்கு வந்து இன்ஃபார்மல் வித் சக்தியில் நம்ம கூட யார் இருக்காங்கன்னா டாக்டர் பிரகலாதன். சீஃப் வணக்கம். வணக்கம். இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? செம்மையாக இருக்கேன். பூமியோட கோஃபவுண்டர். அதாவது சில பேர்த்த பார்த்தா பயங்கரமாக இன்ஸ்பிரேஷனாக இருக்கும். டாக்குக்கு தெரியும், அவர் என்னைக்கு ஃபோன் பண்ணாலும் நான் அடுத்த ஒரு சொல்லுவேன், 1 மணி நேரத்துக்கு முன்னாடி சொல்லுங்க நான் வந்தார் அப்படின்னு சொல்லுவேன். பிகாஸ் அவ்வளோ இன்ஸ்பயர் பண்ணியிருக்காரு. பூமிங்கிற ஒரு பெரிய என்ஜிஓ ரன் பண்ணிட்டுருக்காங்க. பெரிய என்ஜிஓனா லிட்டரலி பெரிய என்ஜிஓ. ஸோ என்ஜிஓனா இருக்கிற டெஃபினிஷனை இவர் தான் மாற்றினது. த மோஸ்ட் இன்ஸ்பைரிங் பர்சன் டாக். இன்ஃபார்மல் சுற்றி சக்தி இது இன்ஃபார்மல்ஸாக இருக்கான்னு நினைக்கிறேன். சீரியஸாக பேச போகிறோம். வெல்கம் டாக். தேங்க்யூ சக்தி ஃபார் இன்வைட்டிங் மீ. டாக், ஒரு டாக்டர்னா ஒரு கிளினிக்கல் ப்ராக்டிஸ் இருக்கும், போவாங்க, ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணுவாங்க, 3 PM வருவாங்க, ரெஸ்ட்டு 6 PM கிளினிக் போவாங்க. அவங்களோட கோல் வந்து ரெவன்யூ ஜென்ரேஷன். ஓகே, எப்படி அங்கேருந்து வாலண்டரி? எம்பிபிஎஸ் படிக்கும் போதே வந்து காலேஜில் வந்து பிளட் டோனர்ஸ் கிளப்பில் வாலண்டியர் பண்ண ஆரம்பித்தேன். கவர்மெண்ட் காலேஜில் தான் படித்தேன். ஸோ நிறைய புவர் பேஷண்ட்ஸ்லாம் வருவாங்க. அதெல்லாம் எங்கேயோ எனக்கு ஏதோ ஒரு சம்திங் இட் அஃபெக்டட் மீ. பட் நான் காலேஜ் முடிச்சுட்டு வரும்போது வெளிநாடு போகணும் அப்படின்ற பிளான் தான் இருந்தது. இங்கே வந்துட்டு யூகே போகணுன்றதுக்காக படிச்சுட்டே வந்து வாலண்டியர் பண்ண ஆரம்பித்தேன். சம் சேரிட்டி ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் வாலண்டியர் பண்ண ஆரம்பித்தேன். அப்போ தான் வந்து சில பேரை மீட் பண்ணி பூமின்றதை ஆரம்பிச்சிட்டோம். ஸோ அதுக்கப்புறம் வெளிநாடு போகிற பிளான் வந்து இட் காட் கேன்சல்ட். பூமி அப்படியே ஸ்லோவாக அந்த வாலண்டியரிங் க்ரோ ஆகிட்டே இருந்தது. எந்த இயர் இது? 2006, 18 வருஷம் ஆகுது இப்போது. பூமி ஸ்லோவாக க்ரோ ஆரம்பிச்சது. மெடிக்கல் ப்ரொஃபஷன் சைடில் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அதுவும் போயிட்டு இருந்தது. ஸோ ஒரு கார்ப்பரேட் ஹாஸ்பிட்டலில் தான் ஒர்க் பண்ணேன். 12 to 8 என்னோடய ஷிஃப்ட் டைமிங் இருக்கும். அது தவிர மீதி டைம் வந்து பூமி கொடுத்துட்டு இருந்தேன். ஸ்லோவாக பூமியும் க்ரோ ஆகிட்டே வந்துட்டு ஒரு பாயிண்டில் வந்து அதை மெடிக்கலில் இதை விட்டுட்டு பூமி ஃபுல் டைம் பார்க்குற மாதிரி ஆகிடுச்சு. இது வந்து எஃபிஃபனின்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு மொமெண்ட் இப்போ வந்து நான் ஏன் பிஸ்னஸ்க்குள்ள வந்தேன்னா, அந்த ஒரு மொமெண்ட் வந்து என்னை யாரோ ஒரு கேள்வி கேட்டாங்க. டிசர்வபிலிட்டி அப்படின்னு ஒரு கேள்வி வந்துச்சு. டு யூ டிசர்வ் பெட்டர்? எஸ், ஐ டிசர்வ் பெட்டர். டு யூ ஹேவ் த ரெக்கக்னிஷன் ரைட் நவ்? இல்லை, எனக்கு இன்னும் வேணும். ஸோ இந்த மாதிரியான கேள்விகள் வந்து என்னை வந்து ஆண்டர்பிரினர்ஷிப்பில் தள்ளுச்சு. யாரோ ஒருத்தங்க கேட்டாங்க, எனக்கு அது ஸ்ட்ரைக் ஆகி நான் அப்படி உள்ள வந்துட்டேன். உங்களோட அந்த எஃபிஃபனி மூமெண்ட் என்ன? உங்களுக்கு இந்த வாலண்டியரிங்னு உள்ள ஆரம்பிக்கணுங்கிறது என்னைக்கு எப்படி ஸ்ட்ரைக் ஆச்சு? அந்த மாதிரி எதுவும் வாலண்டியரிங் ஆரம்பிக்கிறதுக்கு அந்த மாதிரி எதுவும் இருக்குல்ல. ஃப்ரீ டைம் இருந்ததுன்னு தான் பண்ண ஆரம்பித்தோம். பட் அது பண்ண ஆரம்பித்த உடனே வந்து நாங்கள் ஏதோ ஒரு ஃபியூ பீப்புள் பண்ணுறதா நினச்சிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் நிறைய பேர் தானாகவே வர ஆரம்பித்தாங்க. தானாக சேர்ந்த கூட்டம்னுவாங்கல்ல, அந்த மாதிரி தான் தானாகவே பீப்புள் வர ஆரம்பித்தாங்க. அப்போ தான் புரிஞ்சுது தட் ஒரு பிளாட்ஃபார்ம் தேவை. எல்லாருக்கும் ஏதோ ஒரு வகையில் ஹெல்ப் பண்ணணும், சர்வீஸ் பண்ணணும்னு ஏதோ ஒரு இன்டென்ஷன் இருந்தாலும் அதை வந்து ப்ராப்பராக ஆர்கனைஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு நிறைய இது இல்லாமல் இருந்தது நாங்கள் ஆரம்பித்த டைமில். அதனால அந்த வேலையை நாங்கள் பண்ண ஆரம்பித்தோம். ஐ திங்க் அந்த பீப்புள் தானாக பீப்புள் வராங்க, இவ்வளோ பேர் வராங்க அப்படின்றது தான் மேபி தட் வாஸ் ப்ராபப்ளி த எபிஃபனி. ஸோ நீங்கள் வந்து இப்படி ஒன்று காசுன்னு போட்டோன்னே மக்கள் சேரும்போது இதை நம்ம ஏன் இன்னும் பெருசாக பண்ணக்கூடாது? ஆமாம், ஏதோ ஒரு நீட் இருக்குது, ஒரு நீட் ஃபார் ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குது, அதை வந்து நம்ம ஃபுல்ஃபில் பண்ணலாம். நாங்கள் வாலண்டியர் பண்ணணும்னு தான் வந்தோம். மற்றவங்களும் இது மாதிரி ஒரு வாலண்டியர் பண்ணுறதுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் வேறு. இங்கே போய் இதை பண்ணுங்க, இதுதான் உங்களுக்கான ட்ரைனிங், இந்த டைமில் பண்ணால் போதும். அந்த மாதிரி இந்த ஆர்கனைஸ் பண்ணி கொடுக்குறத யாரோ பண்ணுறதுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னு தெரிஞ்சதும் அந்த இதில் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பித்தோம். பீப்புள் தானாக வந்துகிட்டே இருந்தாங்க. வி மேட் த பிளாட்ஃபார்ம் வெல். வாலண்டியரிங்க்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க ஆரம்பித்தோம். வாலண்டியர்ஸும் ஆட்டோமேட்டிக்காக தே ஸ்டார்டட் கம்மிங் டு த பிளாட்ஃபார்ம். 2024ல் இப்போ வந்து த மோஸ்ட் யூஸ்டு வேர்டு வந்து ஆண்டர்பிரினர்ஷிப். இந்த பிளாட்ஃபார்மில் தோ யூ செல் அ ப்ராடக்ட் ஆர் அ சர்வீஸ், அந்த வார்த்தை வந்து கம்யூனிட்டி. ஓகே,
நம்ம பீப்புள் ஸ்டார்ட் டு பில்ட் கம்யூனிட்டி. இப்போ எனக்கு ஒரு கம்யூனிட்டி இருக்குது, செய்க பொருள் எனக்கு ஒரு கம்யூனிட்டி இருக்குது, 0 ரூபி மார்க்கெட்டிங் ஒரு ட்ரைப் இருக்குது. அசால்ட்டாக பண்ணுறீங்களே எப்படி? இப்போ ஹவு பிக் இஸ் திஸ் கம்யூனிட்டி? ஸோ 2023 வந்து 1.8 lakh பீப்புள் வந்து வாலண்டியர் பண்ணியிருக்காங்க அக்ராஸ் இந்தியா. என்னென்னா இட் இஸ் ஒரு வாலண்டியர் உள்ளே வராங்க அப்படின்னா அவங்க வந்து ஏதோ ஒரு காஸ் அவங்களுக்கு இட் இஸ் டச்சிங் தம். ஏதோ சென்னையில் மரம் நிறைய இல்லை, ஒரு அனிமல்ஸ் போயிட்டுருக்கு, அதை பார்த்துக்கிறதுக்கு யாரும் இல்லை, அந்த மாதிரி ஏதோ ஒரு காஸ் அவங்கள டச் பண்ணதால உள்ளே வராங்க. அவங்கள மாதிரி லைக் மைண்டட் பீப்புளோட வி ஆர் ஆட்டோமேட்டிக்லி ஏபிள் டு பிரிங் தம். பிகாஸ் நிறைய பேர் இருக்கிறதால எந்த காசோட உள்ளே வந்தீங்கனாலும் அது உங்களை மாதிரி யோசிக்கிற நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அந்த கம்யூனிட்டி வந்து வி ஆர் ஒன்லி பிரிங்கிங் தம் டுகெதர். உள்ளே வந்ததுக்கப்புறம் அவங்களால எவ்வளோ தூரம் அவங்க பண்ண முடியும்னு நினைக்கிறாங்களோ, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு லிமிட் இருக்குது. என்னால் இவ்வளோதான் 2 hours தான் என்னால் கொடுக்க முடியும், என்னால் சண்டே ஃபுல்லாக கொடுக்க முடியும், ஒரு வீக் டெய்லி வந்து ஒரு ஃபியூ ஹவர்ஸ் கொடுக்க முடியும். அவங்களால எவ்வளோ பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அந்த அளவுக்கு வி ஆர் ஏபிள் டு சப்போர்ட் தெம். அண்ட் அவங்க வந்து லீடர்ஷிப் எடுத்துக்கிறதுக்கு வி ஆர் சப்போர்ட்டிங் தெம். ஸோ ஒரு வாலண்டியர் வந்து இன்றைக்கி வராங்க அப்படின்னா நெக்ஸ்ட் மந்த்தே அவங்க ஒரு லீடர் ஆகி அவங்க ஒரு ஈவெண்ட்டை செட்டப் பண்ணலாம், ஒரு ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கலாம். அப்படின்றப்போ அவங்களே ஆல்சோ மேக்கிங் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா வி ஆர் மீட்டிங் லைக் மைண்டட் பீப்புள், ரைட்? நமக்கு ஒரு வேல்யூ சிஸ்டம் இருக்கும். மரம் நடுறவங்க வந்து பிளாஸ்டிக்கை தேவையில்லாமல் வாங்கி குப்பை போட மாட்டாங்க. உங்களை மாதிரியே மற்றவங்களாம் வேறு மாதிரி இருக்கும்போது இங்கே வரும்போது யூ மீட் ரொம்ப நைஸ் பீப்புள். இப்போ ஃப்ரெண்ட்ஸும் இங்கேயே வராங்க, யூனோ வாலண்டியரும் பண்ணுறாங்க, ஃப்ரெண்ட்ஸும் பண்ணுறாங்கன்றப்போ கம்யூனிட்டி இஸ் கெட்டிங் பில்ட். ஆனால் அது ரொம்ப இன்டென்ஷனலாக பண்ணுறோமான்னு தெரியல. ஐ திங்க் ரொம்ப நேச்சுரலாக அதுவாக நடக்குதுன்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஹம்பிளாக சொல்கிறீங்க. நீங்கள் வந்து ஒரு 1.5 லட்சம் மக்களை கைண்டாக்கியிருக்கீங்க. ஏற்கனவே அவங்க கைண்டாக இருந்திருக்காங்க. அவங்க கைண்ட்னஸ் பண்ணுறதுக்காக பிளாட்ஃபார்மை வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம். அது மூலமாக அவங்க கைண்ட்னஸ் பண்ணாங்க. நாங்கள் கைண்டாக்கணும்னு சொல்கிறது கொஞ்சம் மறுபடியும் ஹம்பிளாக சொல்கிறீங்க. இல்லை நான் இந்த கேள்வி எல்லாமே லேமன் பர்ஸ்பெக்டிவ் தான் கேட்குறேன். ஷூர். ஓகே. இப்போ நான் எனக்கு ஏதோ ஒன்று பண்ணணும்னு தோணுது. ஓகே. ஆனால் எனக்கு என்ன பண்ணணும்னு தெரில. ஐ வாண்ட் டு வாலண்டியர்ங்கிற வார்த்தை வேற, ஐ வாண்ட் ஹெல்ப் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குன்னு சொல்லுங்க. இந்த மக்களை எப்படி பூமி ரீச் பண்ணுது? இப்போ இந்த 1.5 லட்சம் பேருங்கிறது இட்ஸ் நாட் அன் ஈஸி நம்பர். லைக் பெரிய நம்பர். அது நீங்கள் மறுபடியும் அதை சின்னதாக்குறீங்க. இது பெரிய நம்பர். ஏன்னா இங்கே நான் ஒரு 100 பேர்த்த சேர்த்து பண்ணுறதுக்கே கஷ்டப்படுறோம், ஒரு கிக் பண்ணுறதுக்கே கஷ்டப்படுறோம். ஸோ இங்கே 1.5 லட்சம் பேர் தே ஹவ் ஹெல்ப்ட் வித்தவுட் மணி, தே ஆர் கிவிங் டைம். அதில் பணம் இன்வால்வ் ஆகலை, ஒரு காசுக்காக பண்ணுறாங்கும் போது ஹவு டு யூ மார்க்கெட் டு தெம்? இது நான் மார்க்கெட்னு சொல்கிறத என்ன சொல்கிறது தெரியல. எப்படி நீங்கள் ரீச் பண்ணுறீங்க? எப்படி அந்த வாலண்டியர்ஸை ரீச் பண்ண முடியுது அவங்க? ஸோ நிறைய வேர்ட் ஆஃப் மவுத் தான். ஒரு லாஸ்ட்டாக நாங்கள் பார்த்தபோது கிட்டத்தட்ட 40% வந்து என்னோடய ஃப்ரெண்ட் வாலண்டியர் பண்ணுறாங்கன்னு வர்றவங்க. அண்ட் ஆன்லைன் ப்ரெசன்ஸ் டீசெண்டாக இருக்குது. ஸோ ஐ திங்க் பீப்புள் வென் தே சர்ச் ஃபார் வாலண்டியரிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தே ஃபைண்ட் அஸ். இப்போ வந்து இதெல்லாம் ஒரு மாதிரி சம்வாட் ஆர்கானிக்காக நடந்துட்டு இருந்தது. இப்போது சம்திங் விச் பூமி இஸ் டூயிங் இஸ் ஒன்று கார்ப்பரேட்ஸோட ஒர்க் பண்ணுறோம். கார்ப்பரேட்ஸோட ஒர்க் பண்ணி அவங்களுக்கு வாலண்டியர் ஆக்டிவிட்டீஸ் ஆர்கனைஸ் பண்ண ஹெல்ப் பண்ணுறோம். அப்போ அவங்களோட எம்ப்ளாயீஸ் எல்லோரும் ஒரு 100 பேர் போய் மரம் நடுறது, சீட் பால் செய்கிறது, ஒரு பீச் க்ளீன் பண்ணுறது, ஸ்கூலில் பெயிண்ட் பண்ணுறது, அந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் வி ஃபெசிலிட்டேட். ஸோ அது மூலமாக நிறையா குரூப்ஸாக பீப்புள் வாலண்டியர் பண்ணுறாங்க. காலேஜஸில் போய் கிளப் செட்டப் பண்ணுறோம். செட் பண்ணி இட்ஸ் பூமி கிளப் அப்படின்ட்டு, இட் இஸ் ஃபார் வாலண்டியரிங். அவங்க காலேஜை சுற்றி உள்ள இஷ்யூஸ்க்கு அவங்க வாலண்டியர் பண்ணலாம். அதுக்கு வி ஒன்லி ப்ரொவைட் த லீடர்ஷிப் ட்ரைனிங் அண்ட் த பிளாட்ஃபார்ம் த்ரூ விச் தே வாலண்டியர். ஸோ தீஸ் ஆர் த வேஸ் இன் விச் வி ரீச் பீப்புள். பூமி ஆஸ் அ ஹோல் என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் பண்ணுறோம்? ஸோ வாலண்டியரிங் இருக்குது, எஜுகேஷன் இருக்குது. இனிஷியலாக 2006 வந்து ஆரம்பிக்கும் போது நாங்கள் போய் ஒரு ஆர்ஃபனேஜில் போய் டீச் பண்ண ஆரம்பித்தோம். அதுதான் பூமியோட ஸ்டார்ட்டு. அதுலேருந்து வந்து அந்த ப்ரோக்ராம் போயிட்டுருக்கு. வாலண்டியர்ஸ் வந்து ஒரு கிட்டத்தட்ட 1000 வாலண்டியர் வந்து ஒரு 120 ஆர்ஃபனேஜஸில் எவ்ரி வீக்கெண்ட் போய் டீச் பண்ணிட்டு இருக்காங்க. 2006 எவ்வளோ பேர் இருந்தாங்க? 2006 ஒரு 5 பேர் வச்சு ஆரம்பித்தோம். 2007 100 பேர் இருந்திருப்பாங்க. ஆக்சுவலாக ஐம் கெட்டிங் கூஸ்பம்ப்ஸ். ஆமாம். ஸோ அது 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 ஒரு ப்ரோக்ராம் போயிட்டுருக்கு. எஜுகேஷனில் நிறைய பண்ணிகிட்ருக்கோம். கிட்டத்தட்ட 400 ஸ்கூலில் வந்து வேறு எதர் பிளேசிங் பூமி ஃபெலோஸ் 2 வருஷம் ஃபுல்லாக அங்கேயே இருந்து டீச் பண்ணுவாங்க, இல்லை அடிஷ்னல் டீச்சர்ஸ் பிளேஸ் பண்ணுறோம்.
டீச்சர்ஸ்க்கு ட்ரெயின் பண்ணுறோம், பிரின்சிபல்ஸுக்கு ட்ரெயின் பண்ணுறோம், ஸ்கூல் பில்டிங்ஸ் கட்டுறோம், டாய்லெட்ஸ் கட்டுறோம், லேப் செட்டப் பண்ணுறோம். அந்த மாதிரி அந்த ஸ்கூலை எப்படி ஃபுல்லாக இம்ப்ரூவ் பண்ணுறது, ஹோல் ஸ்கூல் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ப்ரோக்ராம்னு ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலாக இருக்கலாம், இல்லை ஒரு கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலாக இருக்கலாம். ஒரு ட்ரஸ்ட் யாரோ நடத்திட்டு இருப்பாங்க, கவர்மெண்ட் டீச்சர்ஸ் கொடுப்பாங்க, அதான் கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல். அந்த மாதிரி ஸ்கூல்ஸில் தான் போரஸ்ட் பீப்புள் போய் இது பண்ணுறாங்க. அவங்களோட கல்வி தரத்தை உயர்த்தணும் அப்படின்னா இந்த ஸ்கூலில் கிடைக்கிற எஜுகேஷன் இம்ப்ரூவ் ஆகணும், ஸ்கூல் நல்ல ஒரு ஸ்கூலாக இருக்கணும். அதுக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ அந்த இன்டர்வென்ஷன்ஸ்லாம் பண்ணுறோம். இந்த வருஷம் வந்து கிட்டத்தட்ட 1 lakh சில்ட்ரன் எங்களோட ப்ரோக்ராம்ஸ் ரீச் ஆகும். ஸோ அங்கே வந்து இங்கிலீஷ், மேத்ஸ், சயின்ஸ், கம்ப்யூட்டர், மென்டரிங், கரியர் கவுன்சிலிங், ஸ்காலர்ஷிப், இதெல்லாம் இந்த மாதிரி சப்போர்ட்லாம் பண்ணுறோம். சோஷியோ எமோஷனல் லேர்னிங் பண்ணுறோம். இதெல்லாம் பண்ணுறோம். இதெல்லாம் எஜுகேஷனில் பண்ணுறது. வாலண்டியரிங் பொறுத்த வரைக்கும் பூமி வந்து என்ன வாலண்டியரிங் வேணால் பண்ணலாம், அதுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம். ஸோ எஜுகேஷனுக்கு தான் வாலண்டியர் பண்ணோம், என்விரான்மெண்ட் தான் வாலண்டியர் பண்ணோன்னு நாங்கள் எதையுமே முன்னிறுத்துறது கிடையாது. எல்லாமே ஆப்ஷன் தான். நீங்கள் எந்த காஸ்க்கு வேணால் வரலாம், பூமியில் அதுக்கு வாலண்டியர் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும். ஸோ அது ப்ராஜெக்ட்னு பார்க்குறது இல்லை, அந்த மாதிரி வாலண்டியர்ஸ் ஆர்கனைஸ் பண்ணிப்பாங்க. பட் பூமிக்கு பொறுத்த வரைக்கும் எல்லாமே சேம் தான். இப்போ வந்து 2006 இது நீங்கள் பண்ணும்போது உங்களோட இந்த டைமை தாண்டி மிச்ச டைம் நீங்கள் இதில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, வீக்கெண்ட்ஸ் இருந்திருக்க மாட்டீங்க, இதில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளில போகிறது இந்த மாதிரிலாம் நடந்திருக்காது. வீட்டில் உங்களை பார்ப்பாங்க, இவன் இந்த வேலையெல்லாம் பண்ணிட்டுருக்கான். அந்த டைமில் உங்களுக்கு எதாவது எதிர்ப்பு இருந்துச்சா? எதிர்ப்புனா உனக்கு எதுக்கு இதெல்லாம்? ஸோ 2006 நாங்கள் ஆரம்பிக்கும் போது நிறையவே வீட்டில் சப்போர்ட்டிவாக தான் இருந்தாங்க. பட் ஜென்ரலாக வந்து வாலண்டியர்ஸ்க்கு இந்த ஒரு இது இருந்தது. அந்த வாலண்டியரிங் இப்போ இருக்கிற அளவுக்கு அவ்வளோ அக்செப்டன்ஸ் இருக்குல்ல. ஏன் படிக்கிற வயசில் இதெல்லாம் ஏன் பண்ணுற, படித்து வேலைக்கு போய் வரணும், இதெல்லாம் ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் பண்ண வேண்டிய விஷயன்ற மாதிரி தான் அப்போ ஒப்பீனியன் இருந்தது. ஐ திங்க் நம்ம சொசைட்டி வந்து கொஞ்சம் மாறிட்டு வருது பாசிட்டிவ்லி. ஒரு யங் ஏஜ்லேயே பீப்புள் வந்து நல்லது பண்ணணும், சொசைட்டிக்கு ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அந்த டைமில் டெஃபினெட்லி இந்த மாதிரி கேள்வி கேட்டவங்க நிறைய பேர் இருந்தாங்க. இந்த பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் அன் என்ஜிஓ, நாட் ஃபார் ப்ராஃபிட், இதை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? என்ஜிஓனா என்ன, நாட் ஃபார் ப்ராஃபிட்னா என்ன? ஃபார் ப்ராஃபிட் இஸ் பிஸ்னஸ், லைக் வேர் பீப்புள் ஷுட் மேக் மணி. ஓகே, நாட் ஃபார் ப்ராஃபிட்டும் என்ஜிஓக்கு என்ன டிஃப்ரென்ஸ்? லைக் ரெண்டும் சேம் தான், வேறு வேறு பேர். என்ஜிஓன்றது நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன், நாட் ப்ராஃபிட்ன்றது ஒரு ப்ராஃபிட் மேக் பண்ணாத ஒரு ஆர்கனைசேஷன், ஏதோ ஒரு சோஷியல் குட்டுக்காக பண்ணுறோன்றது. ஸோ ஃபார் ப்ராஃபிட் வந்து கம்பெனியாக ரெஜிஸ்டர் பண்ணுறதோ இல்லை ஒரு பார்ட்னர்ஷிப் அந்த மாதிரி ரெஜிஸ்டர் பண்ணுற மாதிரி, இது வந்து சொசைட்டி இல்லை ட்ரஸ்ட்டாக ரெஜிஸ்டர் பண்ணலாம். செக்ஷன் 8 கம்பெனின்னு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது. ஸோ அந்த இது எந்த லீகல் ஸ்ட்ரக்சரில் இருந்தாலும் பேசிக்லி பணம் வர்றது வந்து மோஸ்ட்லி டொனேஷன் மூலமாக தான் வரும். ஏதோ ஒரு சர்வீஸ் வந்து மக்களுக்கு பண்ணுறோம், ஒரு சொசைட்டிக்கு பண்ணுறோம், ஒரு பிளானட்டுக்கு பண்ணுறோம் அப்படின்னா the donation comes from somebody else. You don't earn revenue or you don't make profit to run the organization. நம்ம செப்பரேட்டாக நம்ம சர்வீஸ் பண்ணுறோம், தனியாக somebody will support you with donations and the founder or the organization, the start பண்ண பீப்புளுக்கோ அதில் இன்வெஸ்டர்னு கிடையாது. இன்வெஸ்டரிங் இஸ் ஆல்வேஸ் பேயிங் இட் ஃபார்வர்ட், யூ டோன்ட் கெட் இட் பேக். த ஃபவுண்டர் ஆல்சோ cannot draw ப்ராஃபிட். சேலரி ட்ரா பண்ணலாம், பிக் ஆர்கனைசேஷன்ஸில் சேலரி ட்ரா பண்ணி ப்ரொஃபஷனலாக ரன் பண்ணலாம், பட் யூ கான் டேக் அ ப்ராஃபிட் அவுட் ஆஃப் இட். அதனால தான் அது நான் ப்ராஃபிட். நான் கவர்மெண்டல்னு சொல்கிறது ஏன்னா ஐ திங்க் என்ஜிஓஸ் வந்து சம்வே கவர்மெண்ட் இஸ் த பிக்கஸ்ட் சோஷியல் வெல்ஃபேர் ஆர்கனைசேஷன், ரைட்? ரேஷனாக இருக்கட்டும், ஃப்ரீ ஸ்கூல், ஃப்ரீ ஹாஸ்பிட்டல் நிறைய பண்ணுறாங்க. அவங்க வந்து பெரிய ஸ்கேலில் பண்ணுறாங்க. இந்தியாவில் 140 கோடி மக்கள் இருக்காங்கன்னா எல்லாருக்கும், அங்கே உள்ள எல்லா புவர் பீப்புளுக்கும் அவங்க சம்வேர் ஹெல்ப் பண்ண ட்ரை பண்ணணும். பட் சில இடத்துல வந்து சில திங்ஸை கொஞ்சம் பெட்டர் குவாலிட்டியில் பண்ணுறதுக்கு, ஒரு ஃபோக்கஸ்டாக ஒரு சின்ன ஏரியாவில் நிறைய பண்ணுறதுக்கு, இல்லை ஒரு ஃபோக்கஸ்டாக ஒரு காசு எடுத்து பெட்டராக பண்ணுறதுக்கு, ஒரு கவர்மெண்ட் பண்ணுற வேலையில் சப்ளிமெண்ட் பண்ணுறது தான் என்ஜிஓஸ். அதனால தான் மேபி நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன்ற ஒரு பேர் வந்திருக்கலாம். இப்போது இங்கே வந்து ஒருத்தன் படித்து முடித்தானா, ஆக்சுவலாக எல்லோரும் என்ன சொல்கிறாங்கன்னா, நீ நல்லா படித்து நல்லா வேலைக்கு போகணும், இதுதான் கோல், இதுதான் ரூட். இதிலிருந்து அடுத்த ஸ்டேஜ் வந்து ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறது. ஓகே, இது ரெண்டு தான் இருக்குது. ஒரு சோஷியல் ஆர்கனைசேஷனாக, ஒரு என்ஜிஓவாக
நான் இதை படித்து முடிச்சுட்டு நான் வந்து இங்கே இதை ஆரம்பிக்கிறேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வரல. உங்களுக்கே நம்ம நிறைய பேசியிருக்கோம். என்னை சுற்றி இருக்கிற என்ஜிஓஸ் இவங்க எல்லாமே வந்து இந்த பணம் பண்ணல, தேர் நாட் டிராயிங் சேலரி. இப்போ நீங்கள் மேக் அ விஷ் ஃபவுண்டேஷன் எடுத்துட்டிங்கன்னா யூஎஸில் ஒரு டாப் சிஎஃப்ஓ என்ன சேலரி வாங்குறாங்களோ அதே சேலரி இங்கே வாங்குறாங்க. ஏன் நம்ம ஊரில் மட்டும் இந்த பிரச்சனை இருக்குது? ஒரு என்ஜிஓ ரன் பண்ணுறவன் இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு செட்டப் ஒன்று இருக்கு இல்லைங்களா? அவங்க சம்பாதிக்கக்கூடாது, லக்ஸரியாக இருக்கக்கூடாது, ட்ராவல் பண்ணக்கூடாது, ஒரு நார்மல் லைஃப் இல்லாமல் அவங்கள வந்து இப்படி தான் காட்டணுங்கிற ஒரு 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 ஸ்டிக்மா இருக்கு இல்லைங்களா? ஸோ அது இப்போ மாறிட்டுருக்கா? என்னை பொறுத்த வரைக்கும் மாறிட்டு இருக்கு. அந்த மாதிரி நினைக்கிறவங்க இருப்பாங்க. பட் அந்த மாதிரி மற்றவங்கள பற்றி நம்ம ஒப்பீனியன் நம்ம வச்சுக்கலாம். அப்படிதான் அவங்க இருக்கணும்னு நம்ம நினைக்காத வரைக்கும் ஐ திங்க் சொசைட்டி வில் பி பெட்டர். என்ஜிஓஸ் பற்றி அப்படி ஒரு ஒப்பீனியன் இருந்தது. பட் இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக நிறைய ப்ரொஃபஷ்னல் என்ஜிஓஸ் ஆர் ஆல்சோ தேர் வேர் ஒருத்தருக்கு ஒரு நல்ல வேலைக்கு போகணுன்றதா, நல்ல வேலைன்னு ட்ரெடிஷ்னலாக நம்ம ஐடியா வந்து அது நல்லா சம்பாதிக்கணுன்றது தான். பட் நல்ல வேலையில் பீப்புள் ஆல்சோ வாண்ட் ஹாப்பினஸ், ரைட்? தே வாண்ட் சாட்டிஸ்ஃபேக்ஷன், ஏதோ நல்லது பண்ணணும். ஸோ நல்லது பண்ணுறதுக்காக நல்ல சம்பளம் வாங்காமல் இருக்கிறது, இட்ஸ் நாட் ரெண்டும் தனித்தனி விஷயம் கிடையாது. ரெண்டுமே ஒரே இடத்துல இருந்தால் நல்லாயிருக்கும். அந்த மாதிரி ரன் பண்ணணுன்னா வி ஷுட் பே பெட்டர். தேர் ஆர் ஆர்கனைசேஷன்ஸ் லைக் தட். இப்போது பேயும் பண்ணி ஒர்க் பண்ணலாம். நல்ல வேலைன்னு சொல்கிற அளவுக்கு என்ஜிஓஸ்லேயும் வேலை வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த கேள்வி அப்படியே நான் உங்கள்கிட்ட கேட்குறேன். இங்கே வந்து பூமியில் எவ்வளோ பேர் சேலரி ட்ரா பண்ணுறாங்க? எம்ப்ளாயீஸாக எவ்வளோ பேர் இருக்காங்க? 120 பேர் இருப்பாங்க இப்போது. 120 பேருக்கு சம்பளம் கொடுத்துட்ருக்கீங்க. ஒரு என்ஜிஓ இஸ் பேயிங் salary for 120 people. ஆமாம். So what is the highest drawn salary? Highest drawn salary வந்து ஒரு 2 lakhs per month இருக்கும். நீங்கள் வந்து வாலண்டியர் பண்ணுறவான்னு ஒருத்தவங்களை கூப்பிட்டு அவங்களுக்கு 2 லட்ச ரூபா சம்பளம் கொடுத்துட்ருக்கீங்க? இல்லை எம்ப்ளாயா? வாலண்டியர் பண்ணுறவர் இருக்குல்ல, இது 120 பேர் வந்து எம்ப்ளாயீஸ். இவங்க வந்து இந்த எஜுகேஷன் ப்ரோக்ராம், வாலண்டியர் ப்ரோக்ராம் எல்லாத்தையும் டே டு டே மேனேஜ் பண்ணுற பீப்புள். வாலண்டியர் பண்ணுறவங்க வீக்கெண்ட்ஸில் வராங்க, தே கிவ் அவங்கவுங்க கமிட்மெண்ட் பொறுத்து வராங்க. தட் இஸ் அ டிஃப்ரெண்ட் திங். Do you draw salary? I draw salary not from Boomi. I run a company which does employee volunteering. அந்த கம்பெனிலேருந்து ஐ ட்ரா சேலரி. ஸோ ஒரு 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 ஃபவுண்டர், கோ ஃபவுண்டர், சிஇஓ என்ஜிஓ ஆரம்பிக்கிறாங்க. டு யூ திங்க் தே ஷுட் ட்ரா சேலரி? தே ஷுட். அவங்க வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அந்த சேலரி வந்து அவங்க இருந்தால் தான் அவங்க வந்து ஹாப்பியாக இருக்க முடியும். என்னதான் பண்ணுற வேலையில் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்தாலும் பணம் இல்லாமல் சொசைட்டியில் இருக்கிறது கஷ்டம்தான். ஸோ அதுக்கு தேவையான இது வந்து அவங்களுக்கு தேவைன்றது ஒவ்வொருத்தருக்கும் வேறு மாதிரி இருக்கும். அவங்கவுங்களுக்கு தேவையான மாதிரி தே ஷுட் பி ஏபிள் டு ட்ரா சேலரி. அந்த மாதிரி தான் ஒரு ஆர்கனைசேஷன் ரன் பண்ணணும். ஐ திங்க் சொசைட்டி ஒரு மாதிரி ஒப்பீனியன் இருக்கிறதால மட்டும் என்ஜிஓ ஃபவுண்டர்ஸால் சேலரி ட்ரா பண்ண முடியலன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆல்சோ அவங்களோட கெப்பாசிட்டி டு மார்க்கெட் தெம்செல்ஸ், communicate what they are doing very well and raise the funds. I think இதெல்லாமும் கேப்ஸ் இருக்குது. ரொம்ப கரெக்டான வார்த்தை. அடுத்த கேள்வி அதுதான். நான் என்னோட நிறையா கான்டென்ட் வந்து இட்ஸ் ஆல் அபவுட் மார்க்கெட்டிங். என்ஜிஓஸ் மார்க்கெட் பண்ணலாம். ஏன்னா நீங்கள் சொன்னீங்க மார்க்கெட் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம நிறையா பேசியிருக்கோம், நிறையா பண்ணியிருக்கோம். பட் என்ஜிஓஸ் மார்க்கெட் பண்ணுறதுங்கிறது ஒரு ஸ்டிக்மாவாக இருக்கு இல்லைங்களா? ஏன்னா இப்போ எனக்கு இங்கே ஒரு 6-7 என்ஜிஓஸ் தெரியும். இந்த 6-7 என்ஜிஓஸில் 5 பேர் நல்லா இல்லை, 5 பேர் ஃபவுண்டரோட நிலைமையும் நல்லா இல்லை. இங்கே உள்ள பணம் வரதே கஷ்டம். இந்த பணத்தை தூக்கி நான் மார்க்கெட் பண்ணி, மார்க்கெட்டிங்னு ஒரு செலவு பண்ணி, எனக்கு எப்படின்னு அது சொல்ல தெரியலையா? ஹவு டு யூ டிஃபைன் தட்? பணம் லிமிட்டடாக இருக்கும்போது இந்த ஒரு ஐ திங்க் ஒரு ஃபார் ப்ராஃபிட்லேயும் இந்த ஒரு இது இருக்கும். ஃபவுண்டர்ஸ் சில ஸ்டார்ட் அப்பில் கூட தே வாண்ட் ட்ரா சேலரி அண்ட் தே ஸ்வெட் ஈக்விட்டி அந்த மாதிரி இருக்கும். பட் ஐ திங்க் எவென்ச்சுவலி அது வந்து அவங்களுக்கு இதாகிடும்ன்ற ஒரு கிளாரிட்டி இருக்கும். லைட் அட் த எண்ட் ஆஃப் த டனல் வந்து இருக்கும். அது இல்லைன்னா நெக்ஸ்ட்டுன்னு போயிட்டே இருப்பாங்க. ஒரு பிஸ்னஸ் ஃபெயில் ஆகிடுச்சுன்னா இன்னொரு பிஸ்னஸ். பட் என்ஜிஓ ஸ்டார்ட் பண்ணுற ஃபவுண்டர்ஸ் வந்து அது ஒரு காஸ், நான் லைஃப்பை கொடுக்கணும் அப்படின்ட்டு அது ஒன்றுத்தையே இது பண்ணிட்டு இருப்பாங்க. ஐ திங்க் when we decide it doesn't work, when we decide to try things differently, may work differently in an NGO and in a for-profit. Limited money இருக்கும்போது ப்ரோக்ராமில் ஃபோக்கஸ் பண்ணுறது தான் ரைட் ஆன திங்காக இருக்கும், நாட் ஆன் மார்க்கெட்டிங். பெஸ்ட்டு மார்க்கெட்டிங் வந்து நம்ம ஒர்க்கு நல்லா இருந்ததுன்னா அதுதான் பெஸ்ட்டு மார்க்கெட்டிங். அது ப்ராடக்ட் ஆர் சர்வீஸ் இஸ் த கிங் இல்லையா? ரைட்? இஃப் தட் இஸ் குட், தென்
வேர்ட் ஆஃப் மவுத் நிறைய விஷயத்தில் வந்து we can get marketing. I think marketing is essential to grow, to reach a message. ஒரு ஃபார் ப்ராஃபிட் கம்பெனியில் வந்து நம்மளோட ப்ராடக்டோ சர்வீஸ்க்கு யாரோ பே பண்ணுறாங்க. டைரெக்டாக வந்து நமக்கு ஒரு கஸ்டமர் இருக்காங்க, நம்ம ஒரு இதை டெலிவர் பண்ணுறோம், அது குவாலிட்டியாக டெலிவர் பண்ணோம், அவங்க சாட்டிஸ்ஃபைடாக இருக்கணும், அவங்களே நமக்கு பே பண்ணிவிடுவாங்க. நம்ம ரைட் குவாலிட்டிக்கு ரைட்டாக அவங்களோட நீடை மீட் பண்ணும்போது நமக்கு ரைட்டான பேமெண்ட் கிடச்சிரும். இங்கே வந்து என்ஜிஓவில் வந்து 2 ஸ்டேக் ஹோல்டர் இருக்காங்க. ஒருத்தங்க வந்து நம்ம ஒரு சைல்டுக்கு டீச் பண்ணுறோம் அப்படின்னா அவங்க நமக்கு ஒரு ஸ்டேக் ஹோல்டர், ஒரு கஸ்டமர். அவங்க நமக்கு பே பண்ணலை, ஆனால் அவங்களுக்கு நம்ம ரைட் குவாலிட்டியில் அந்த எஜுகேஷனோ ஏதோ ஒரு அந்த சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணணும். இன்னொரு பக்கம் ஒரு டோனர் வந்து ஒரு இண்டிவிஜுவலாக இருக்கலாம், இல்லை ஒரு சிஎஸ்ஆர் கம்பெனியாக இருக்கலாம், இல்லை அவங்களே இன்னொரு பெரிய என்ஜிஓவாக இருக்கலாம். அவங்களுக்கு தனியாக நம்ம வந்து என்ன பண்ணோன்றதை நம்ம சொல்லணும், ஒரு ரிப்போர்ட்டாக கொடுக்கணும். ஒரு கம்பெனி, ஒரு ஆர்கனைசேஷனாக அவங்களுக்கு ரிப்போர்ட்டாக கொடுக்கணும். பட் நிறைய இண்டிவிஜுவல்ஸ்க்கு நம்ம சொல்லணும் அப்படின்னா நம்ம நல்லா அதை மார்க்கெட் பண்ணாதான் நிறைய இண்டிவிஜுவல்ஸ் நம்மளை சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ மார்க்கெட்டிங் டெஃபினெட்லி ஃபீட்பேக் லூப். கொடுத்த காசை நான் இப்படி போட்டு இப்படி பண்ணியிருக்கேன். ஸோ தட் இஸ் எசென்ஷியல். ஸோ ஹென்ஸ் மார்க்கெட்டிங் பண்ணலைன்னா இண்டிவிஜுவல்ஸ்ட்டை ஃபண்ட் ரைஸ் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். வெறும் ஒரு சிஎஸ்ஆர் ஃபண்ட்ஸ் நம்பி நடத்துகிற ஆர்கனைசேஷனோ இல்லை வேறு என்ஜிஓட்டேருந்து டொனேஷன் வாங்கி நடத்துகிற ஆர்கனைசேஷனாக இருந்தால் அந்த ரிப்போர்ட்டிங் அந்த மாதிரி நடத்துகிற பீப்புளும் இருக்காங்க. பட் ரெண்டுமே பண்ண முடியாமல் கஷ்டப்படுறவங்களும் இருக்காங்க. இப்போ நான் வந்து மகிழ் ஒன்று பண்ணிட்டு இருந்தேன். சர்ப்ரைஸ் ஃபார் காசு ஒன்று பண்ணேன். இன்ஃபேக்ட் இந்த இடத்துல நான் வந்து ஆர்டியை மென்ஷன் பண்ணி ஆகணும். ஆர்டி இஸ் ஸோ ஸ்பெஷல் டு மீ. த வெரி சிம்பிள் ரீசன் இஸ் பசங்கள்லாம் ஒரு பிஸாக்காக ஒன்று படம் பண்ணுவாங்க. என்ன படம்? காக்கா முட்டை. ஸோ நான் கோயம்புத்தூர் இருக்கேன், காக்கா முட்டை படம் பார்த்துட்டு வரேன். எனக்கு அது ஸ்ட்ரைக் ஆகுது. நான் வந்து ஒரு போஸ்டர் போடுறேன், ப்ராஜெக்ட் காக்கா முட்டைன்னு ஒரு போஸ்டர் போடுறேன். ஸோ ஐ செட் ஐம் கோயிங் டு டூ சர்ப்ரைசஸ் ஃபார் பீப்புள். அப்படி ஜாலியாக போய் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ ஆர்டி கால்டு மீ. ஒரு 7 மணி என்னமோ நைட் இருக்கும். 1 மணி நேரம் பேசணும். எகெயின் இந்த பிப்பட் வச்சுருப்பாங்களே, வாஷ்ஷா ஒருத்தன் பின்னாடியே போவான்ல. ஸோ அந்த மாதிரி எனக்கு வந்து பேக் பேப்பர். ஸோ அந்த மாதிரி ஆர்டி செம்மையாக நான் இன்ஸ்பயர் பண்ணேன். ஸோ ஆர்டி மூலிமா நான் அவங்கள மீட் பண்ணுறேன். நம்ம ஆஃபீஸில் உட்காந்துருந்தோம், தானுச்சவ் மீட்டிங்கே என்னமோன்னு தெரில. ஓகே. ஸோ நான் 2015 வேலை விட்டுட்டு பிஸ்னஸ்க்குள்ள வரேன். என்னோட ஒரே கோல் பணம் பண்ணுறது தான், வேறு எதுவுமே கோல் கிடையாது. ஏன்னா வேலை விட்டு வரேன். 16 போயிட்டே இருக்குது. 16 நவம்பர் மாதிரி இதுக்குள்ளே வரேன். ஓகே. ஸோ அதுக்கப்புறம் நான் சர்ப்ரைஸ் ஃபார் காசுன்னு பண்ணுறேன். யூ பீப்புள் இன்ஸ்பயர்ட் மீ. செல்வா டச்சில் இருக்காரு, நிறைய பேர் டச்சில் இருக்காங்க. சோஷியல் காசாகவே என்னோட அது மாறுச்சு. ஓகே. ஆனால் எங்கே அது மிஸ் ஆச்சுன்னா இக்கிகையில் மிஸ் ஆச்சு. நான் இக்கிகைலாம் யோசிக்கல, அப்படியே பண்ணுறக்க ஆரம்பிச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ உனக்கு வருமா? வரும். உலகத்து தேவை. உனக்கு அந்த ஸ்கில் இருக்கா? இருக்குது. டஸ் இட் பே மணினா அந்த டஸ் இட் பே மணி இல்லை. ஸோ நான் மகிழ் ஸ்டோர் போடும்போது நான் கையிலேருந்து போடுறக்க ஆரம்பித்தேன். ஓகேவா போச்சு. 7 ஸ்டோர் போட்டோன்னே என்னோட செலவும் ஜாஸ்தி ஆயிடுச்சு. என்னால் பண்ண முடியல. ஸோ இஃப் ஐ வாண்ட் டு ஸ்டார்ட் அ என்ஜிஓ ஆர் அ ட்ரஸ்ட் ஆர் அ நாட் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் ஆர் ஆண்டர்ப்ரனர்ஸ் வந்து ஒருத்தன் வேலைக்கு போயிட்டு இருக்கான், ஐடியில் இருக்கான், அவனுக்கு அது ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகிட்டுருக்கு. ஒரு விமன் வந்து அவங்க லைஃப்பில் நிறையா பிரச்சனை ஃபேஸ் பண்ணுறாங்க. அவங்க வந்து ஷீ வாண்டட் டு ஸ்டார்ட் அ என்ஜிஓ டு சப்போர்ட் விமன் அப்படின்னா ஹவு டு தே டூ? அது டூ 1 2 3ன்னு ஸ்டெப் இருக்கா? ஒரு என்ஜிஓ ஸ்டார்ட் பண்ணணும்னா ஐ திங்க் ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணுன்றது ரொம்ப கிளியராக இருக்கணும். எந்த காசுக்காக ஒர்க் பண்ணுறீங்கன்றது காஸ்ட் டிசைட் பண்ணிக்கோங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். தட் ஹேஸ் டு கீப் டிரைவிங் யூ. அதுக்கப்புறம் தனியாகவே நிறைய விஷயத்த பண்ணலாம். பட் ஒரு சொசைட்டியில் ஒரு இம்பேக்ட் க்ரியேட் பண்ணோன்னா நம்ம கூட சில பேர் தேவை. அது 5 பேரோ 10 பேரோ 100 பேரோ whatever it is. அந்த பீப்புள் யார் கூட சேர்ந்து நம்ம இதை பண்ண போகிறோம். ஏதோ ஒரு நல்லது பண்ணுறதுக்காக ஒரு என்ஜிஓ அப்படின்றது இருக்கணும்னு அவசியம் இல்லை. நம்மளே சேர்ந்து ஒரு குரூப் ஆஃப் பீப்புளே நிறைய விஷயத்த பண்ண முடியும். மகாத்மா காந்தி ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் வாங்குறதுக்கு ஒன்றும் காங்கிரஸ் பார்ட்டி இருந்தது. பட் அதுக்கு அவங்க ஒன்றும் அமைப்பெலாம் செட்டப் பண்ணல. ஸோ பெரிய பெரிய விஷயத்தையே வந்து அச்சீவ் பண்ணலாம். ஸோ ஸ்டார்டிங்கில் பண்ண ஆரம்பிங்க. விதவுட் ஒரு ஸ்ட்ரக்சர் இல்லாமையே நீங்கள் வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிக்கலாம். பண்ணிவிட்டு வாலண்டியர் பண்ணலாம். மற்ற ஆல்ரெடி யாரோ பண்ணிகிட்டு இருக்காங்கன்னா அவங்களோட சேர்ந்து பண்ண ஆரம்பிக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் பண்ணுறதை பற்றி யோசிக்கலாம். நீங்கள் எப்போ ஒரு பாயிண்டில் வந்து
ஓகே இதுதான் நம்ம பண்ண போகிறோம், இப்படி தான் பண்ண போகிறோம், இவங்க கூட தான் சேர்ந்து பண்ண போகிறோன்றதெல்லாம் டிசைட் ஆகிடுச்சுன்னா என்ஜிஓ செட்டப் பண்ணுறதுக்கு ஒரு ட்ரஸ்ட்டு சொசைட்டி ஒரு செக்ஷன் 8 கம்பெனி ரெஜிஸ்டர் பண்ணணும். இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் இது ஒரு நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன், டேக்ஸ் பண்ண முடியாதுன்றதுக்காக சில எக்ஸம்ஷன் வாங்கணும். வாங்கிட்டு ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்க, ஐடி இது வாங்கிட்டீங்கன்னா ஒரு வெப்சைட் செட்டப் பண்ணிவிட்டு ஒர்க் பண்ண ஆரம்பிக்கலாம். இதுதான் ஒரு சிம்பிளாக ஒரு ஸ்டெப் சொல்லணுன்னா ஒரு என்ஜிஓ ஆரம்பிக்கிறது எப்படின்றது. சூப்பர். சீஃப், நீங்கள் வந்து எந்த இயரில் வேலை விட்டுட்டு ஃபுல் டைமாக உள்ள வந்தீங்க? 2015 சென்னை ஃப்ளட் வரைக்கும் கார்பரேட் ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். லீவே போட மாட்டேன். லீவ் போட்டால் அது பூமியில் ஏதோ ஒரு வாலண்டியரிங் ஈவெண்ட் அந்த மாதிரி தான் இருக்கும். 2015 சென்னையில் ஃப்ளட்டு வந்தப்போ ஒரு 1 வீக் ஹாஸ்பிட்டலே க்ளோஸ்டாக இருந்தது. தண்ணி அப்படியே கத்தீட்ரல் ரோட்டில் அப்படியே தண்ணி வெள்ளம் மாதிரி ஓடிட்டு இருந்தது. 1 வீக் ஹாஸ்பிட்டல் 365 days ஒர்க் ஆகும். சண்டேலாம் டியூட்டி பார்ப்பேன். பட் 1 வீக் ஹாஸ்பிட்டல் ஷட்டாக இருந்தது. அந்த டைமில் வாலண்டியர்ஸ் வந்து எங்களுக்கு வெறும் வாலண்டியர் ஆர்கனைசேஷனாக இருந்தோம். ஃபுல் டைமாக 4-5 பேர் இருந்தாங்க. ஸோ நிறைய ஆர்கனைசேஷன் சேர்ந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம். அவங்களுக்கு நிறைய இந்த கெப்பாசிட்டி நிறைய இருந்தது. எங்களுக்கு வாலண்டியர்ஸ் நிறைய இருந்தாங்க. ஸோ வாலண்டியர் சப்போர்ட், அவங்க ஏதோ போய் வெரிஃபை பண்ணணும், இங்கே போய் மெட்டீரியல் கொடுத்துட்டு வாங்க, அங்கே உண்மையிலேயே நீட் இருக்கா பார்த்துட்டு வாங்க, இந்த டோனர்கிட்ட போய் இதை வாங்கிட்டு வாங்க, அந்த மாதிரி வேலையெல்லாம் நாங்கள் பண்ணிகிட்டு இருந்தோம். அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கும்போது பணமும் நிறைய பேர் கொடுத்தாங்க, நாங்கள் யாருக்காவது ஹெல்ப் பண்ணுங்கன்னு பணமும் நிறைய டொனேஷன் வந்தது. ஸோ நாங்கள் அந்த டைமில் ஆர்ஃபனேஜஸ் மட்டும் நிறைய ஒர்க் பண்ணிட்டு இருந்ததால் ஆர்ஃபனேஜஸில் என்ன நீட் இருந்ததோ அதெல்லாம் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ ஒரு 2 வீக்ஸ் வந்து நான் ஹாஸ்பிட்டலுக்கே போகல. ஃப்ளட்டெலாம் இருந்தது. ஒரு லீவ் எடுத்துகிட்டு அது பார்த்துட்டு இருந்தேன். அது பார்க்கும்போது ஒரு ஆர்ஃபனேஜில் போய் அந்த ஆர்ஃபனேஜ் எவ்வளோ பேடாக அஃபெக்ட் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்துட்டு நான் ஆர்த்தியை தான் போய் மீட் பண்ணேன். அங்கேருந்து வந்துட்டு எனக்கு ஒரு மாதிரி ரொம்ப அப்படியே நெஞ்செல்லாம் ஒரு மாதிரி ஹார்டாக இருந்தது. என்ன இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க அப்படின்னு. அந்த ஆர்ஃபனேஜ் வந்து கிரவுண்ட் ஃப்ளோர் வரைக்கும் தான் எல்லாமே லிவ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்து ஃபுல்லாக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி முடிக்கல. வெளில வந்தபோது கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபுல்லாக கவர் ஆகிடுச்சு. ஸோ பசங்கள்லாம் வந்து நைட்டு மேலே போய் இருந்திருக்காங்க. ஏதோ ஒரு ஹால் மாதிரி இருந்திருக்கு. அங்கே தங்கிட்டு தண்ணி வந்ததுக்கப்புறம் கீழே வந்திருக்காங்க. சர்டிஃபிகேட்டு, ஃப்ரிட்ஜு எல்லாமே, லைட்டு, ஃபேன் எல்லாமே போயிடுச்சு. அங்கே இருந்த வெஹிக்கிள் எல்லாமே போயிடுச்சு. செப்டிக் டேங்க் கொலாப்ஸ் ஆகிடுச்சு. செப்டிக் டேங்க் அவங்களால யூஸ் பண்ண முடியல. நான் போய் பார்க்கும்போது அது அவங்களால அந்த டாய்லெட் ஒழுங்காக யூஸ் பண்ண முடியல. அது பார்த்துட்டு தான் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அங்கேருந்து வெளியில் எப்படியோ கஷ்டப்பட்டு அங்கே பார்த்துட்டு அப்படின்னு வெளியில் வந்துட்டு எனக்கு ரொம்ப ஒரு பெரிய எமோஷனலாக ஆகிடுச்சு. அங்கேருந்து ஆர்த்திக்கு ஃபோன் பண்ணேன். ஆர்த்தி வாங்க அப்படின்னாங்க. ஸோ அங்கேருந்து ஒரு 15 kilometers ட்ரைவ் பண்ணிட்டு ஆர்த்தி வீட்டுக்கு போனேன். ஒரு 1 hour புலம்பு. இது வந்து ஏர்போர்ட் பின்னாடி ஒரு ஆர்ஃபனேஜ். ஐ திங்க் இப்போ க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு 15 kilometers அங்கே போயிட்டு ஆர்த்திகிட்ட பேசிட்டு 1 hour புலம்பிட்டு வந்துட்டேன். பட் அது எனக்கு ஒரு மாதிரி உறுத்திட்டே இருந்தது. நம்ம வாலண்டியர் மட்டும் பண்ணிகிட்ருக்கோம், பட் சொசைட்டியில் பண்ண வேண்டிய விஷயம் நிறைய இருக்குது, நம்மளால் பண்ண முடியும் அப்படின்றது தோணிகிட்டே இருந்தது. நெக்ஸ்ட் மந்த் ஜனவரி 2016 வந்து நான் குவிட் பண்ணோன்னு டிசைட் பண்ணேன். மார்ச் 31st 2 months நோட்டீஸ் சர்வ் பண்ணிவிட்டு மார்ச் 31 நான் ஹாஸ்பிட்டல்லேருந்து குவிட் பண்ணிட்டேன். ஏப்ரல் 2016 I've been full time in the social sector, sometimes with Bhumi and then this company and things like that, but அப்போலேருந்து I've been full time. ஸோ மேரிட், ஃபேமிலி செட்டப்பாக இருக்குது, நல்ல சேல்ரி, இதை விட்டுட்டு ஃபுல் டைமாக வரங்கும்போது நீங்கள் நம்ம ரன்வேல வச்சுட்டு வந்துருக்க மாட்டேன். என்னால் எங்கே ரிலேட் பண்ணிக்க முடிஞ்சுன்னா 2015 நான் வேலை விட்டுட்டு வரும்போது நான் அப்படியே விட்டுட்டு வந்துட்டேன். தெர் வாஸ் நோ ரன்வே. அடுத்த 3 மாதம் 6 மாதம் நான் என்ன பண்ண போகிறேன், இதில் சம்பாதிக்க போகிறேன்னா அதெல்லாம் எதுன்னு எனக்கு தெரியாது. ஸோ ஹவு டிட் யூ மேனேஜ் இது? நான் வந்து ஒரு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒரு ஆண்டர்பிரனர் கேட்குறேன். ஓகே, தோ யூ ஆர் ரன்னிங் அன் என்ஜிஓ பட் யூ ஆர் an entrepreneur. ஸோ எப்படி அதை ஹேண்டில் பண்ணீங்க? ஸோ ஐ ஸ்டார்ட் ஃப்ரம் அ லிட்டில் பிஹைண்ட். 2006 நாங்கள் ஆரம்பிக்கும் போது 2010 வரைக்கும் ATG இந்த இன்கம் டேக்ஸ் எக்ஸம்ஷன் நான் சொன்னேன் இல்லையா, இதெல்லாம் வந்து பட்டு தெரிஞ்சிட்டது. 2010 வரைக்கும் நாங்கள் ATG டேக்ஸ் எக்ஸம்ஷனே வாங்கலை. ஆண்டர்பிரினர்ஸ் பூட் ஸ்டார்ட்னு வாங்கல, நாங்கள் பூமியை பூட் ஸ்டார்ட்டாக தான் ரன் பண்ணோம். எப்படின்னா வந்து வாலண்டியர்ஸ் டைமும் கொடுத்தாங்க. வாலண்டியர்ஸ் ஆல்சோ வர் கிவிங் மணி டு பூமி to run the organization. Students வந்து 1 rupee a day, which is like 5 rupees or 30 rupees a month, and working people வந்து 5 rupees a day, 150 rupees a month அப்படின்ற மாதிரி. ஸோ 2009 நாங்கள் ஒரு ஈவெண்ட் நடத்த போகும்போது தான் வெளியில் ஃபஸ்ட்டு டொனேஷனே கேட்க ஆரம்பித்தோம். ஸோ 3 years வந்து கம்ப்ளீட்லி வாலண்டியர் மணிலே ரன்னிங். ஸோ வாலண்டியர்ஸ் வந்து அவங்க டைமும் கொடுக்குறாங்க, எந்த காசுக்கு போகுதுன்னு தெரிஞ்சு அவங்களும் பணமும் கொடுக்குறாங்க.
2012 வந்து சிஎஸ்ஆர் ஃபண்ட் கொஞ்சம் வர ஆரம்பிச்சிருச்சு ஆர்கனைசேஷனுக்குள்ள. ஸோ ஆர்கனைசேஷன் வந்து ஸ்லோவாக க்ரோ ஆரம்பிச்சிருச்சு. பணம் எங்களுக்கு வந்து மற்ற சின்ன என்ஜிஓஸ் மாதிரி பிகாஸ் வி வர் பூட் ஸ்ட்ராப்ட், இட் டென்ட் ப்ரிவென்ட் அஸ் ஃப்ரம் டூயிங் சம்திங் குட். எவ்வளோ பணம் இருக்குன்னு தெரியும். இட்ஸ் நாட் லைக் நான் உள்ளே வரும்போது ஜீரோ கிடையாது. ஆல்ரெடி 4-5 எம்ப்ளாயீஸ் இருந்தாங்க, மேபி 10 எம்ப்ளாயீஸ் இருந்திருக்கலாம் அந்த டைமில். ஸோ என்ன எதுக்குள்ளே வரோன்னு தெரியும். பணத்தை வச்சு நான் யோசிக்கல. என்னோட ஃபர்ஸ்ட் திங் வந்து அந்த ஒரு இன்சிடென்ட், லைக் நம்ம இன்னும் சொசைட்டிக்கு பண்ணணுன்றது. என்னைக்கோ ஒரு நாள் பூமிக்கு ஃபுல் டைம் வருவேன் அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஒரு மைண்டில் ஏதோ அந்த ஒரு தாட் இருந்தது. இட்ஸ் நாட் லைக் சடனாக ஒரு நடந்தோடனே இது பண்ணலை. அந்த தாட் இருந்தது. அந்த ஒரு இன்சிடென்ட் நடந்தது, ஃப்ளட் நடந்தது. தென் ஒரு சார்ட் ஆஃப் பிளான்ட் கால்குலேட்டட் டிசிஷன் தான் நான் சொல்லுவேன். இந்த இனிஷியல் 3-4 months எப்படி இருந்துச்சு? பயங்கர ஒர்க் லைஃப் பேலன்ஸ் முன்னாடி இருந்தது. நான் ஹாஸ்பிட்டல் வந்து கார்ப்பரேட் ஹாஸ்பிட்டல்ன்றதால 12 to 8 தான் போவேன். தே வுட் பிக் மீ, ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிடுவாங்க, பேஷண்ட் பார்த்துட்டு. அண்ட் ஐ என்ஜாய்ட் மை ஜாப் அண்ட் ஐ ஹட் ஸ்டடிட் ஸோ மெனி இயர்ஸ் டு கம் தேர் அண்ட் ஐ ரியலி லைக் பீப்புள் மீட் பண்ணுற மாதிரி ஜாப் தான். ஸோ அந்த ஒரு டைம் வந்து அது தவிர மீதி எல்லாருமே வந்து ஏதோ ஒரு பூமிக்காக ஏதோ ஒன்று நடந்துகிட்டே இருக்கும். நைட்டு 8 o'clock வந்துட்டு டின்னருக்கு என்னோட கோர் டீமோட மீட் பண்ணி ஏதோ ஒரு இம்பார்ட்டன்ட் டிசிஷன்லாம் எடுத்துகிட்டு இருப்போம். அப்போ வந்தோடனே லைக் திடீர்னு நிறைய டைம் அதுவே பண்ணுற மாதிரி இருந்தது. நிறைய ட்ராவல் பண்ண முடியல என்னால். ஏதோ ட்ரைனிங் லேர்னிங் எதுவுமே பண்ண முடியல. ஏன்னா டைம் இதுக்கே இதாக இருந்தது. நான் லீவை ஃபுல்லாக முடிக்கவே மாட்டேன் ஹாஸ்பிட்டலில். லைக் தேவைன்னா மட்டும் தான் எடுப்பேன். திஸ் அலவுட் மீ டு லேர்ன் மோர். ஐ வாஸ் ஏபிள் டு என்ன டெவலப் பண்ணிக்கிறதுக்கு ஏதோ ஒரு ட்ரைனிங் போகிறதுக்கு அந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் பண்ண முடிஞ்சுது. ஒர்க் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் க்ரோ ஆரம்பிச்சுது. ஐ திங்க் இட் வாஸ் குட். வாரத்துக்கு 3 படம் பார்ப்போம், நானும் என் ஒய்ஃபும் தியேட்டருக்கு போய். அந்த மாதிரிலாம் ஒரு டைம் இருந்தது. ஆஸ் ஒர்க் க்ரோ ஆக இப்போ வீக்லி 1 படம் தான் பார்க்கறதுக்கு டைம் இருக்கு. 120 எம்ப்ளாயிஸில் அப்போ எப்படி இத்தனை பேர் மேய்க்கணுமே. சூப்பர். நான் வந்து ஆக்சுவலாக 2015 வந்து லிட்டில் ட்ராப்ஸ் வாலண்டியர் பண்ணேன் ஃப்ளட் டைமில். ஸோ நான் ஜானகி அவங்க கேக் ஸ்கொயர் உங்களுக்கு ஞாபகம் இருக்கு, நான் அதை சீனை சொல்கிறேன். போய் லிட்டில் ட்ராப்ஸில் போயிட்டு அவங்களுக்கு ஏதோ கொடுக்க போனோம். மழை இது வரைக்கும் தண்ணி கட் பண்ணி பார்த்தா போன மாதம் வந்து ஷரண் வாலண்டியர் ஃபார் உறவுகள் ட்ரஸ்ட்டுக்கு. ஸோ அவர் பெரியவரை ரெஸ்கியூ பண்ணி நான் எங்கடா இருக்கேன் அப்படின்னா ஹி செட் ஐ மீன் லிட்டில் ட்ராப்ஸ். அப்போ என்னால் ரீகலெக்ட் பண்ண முடிஞ்சது. 9 வருஷம் ஆயிடுச்சு. முத்துன்னு ஒருத்தர் இருப்பார் நம்ம தானோத்சவில் வந்து நான் அந்த ட்ரைனிங் செஷன்லாம் சொன்னேன் இல்லைங்களா. ஸோ அப்போ நல்லா கனெக்டட். இப்போ எங்கேயாச்சும் ஒருத்தங்க யாருக்குன்னா உடனே ஃபோன் பண்ண நடந்துன்னு வச்சுக்கோங்க. ஒரு பெஸ்ட் மொமெண்ட் இருக்குல்ல, ஒரு தோ யூ ஹவ் டன் சோ மெனி ப்ராசஸ், ஒரு ஹார்ட் ஃபெல்ட் ஒரு மொமெண்ட் இருக்குல்ல. இந்த குழந்தை வந்து என்கிட்ட பேசி, இந்த பேரண்ட் வந்து என்கிட்ட பேசினாங்க, இவங்க வந்து என்கிட்ட பேசினாங்க, அது என்னால் மறக்கவே முடியும்னு சொன்னால் அந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட். நாங்கள் டீச் பண்ண ஒரு சைல்டு வந்து எங்களோட வந்து வாலண்டியர் பண்ண ஆரம்பிக்கும் போது அந்த மாதிரி இப்போ நிறைய ஆரம்பிச்சு. பட் அது ஃபஸ்ட்டு அந்த ஸ்டூடெண்ட் அப்படி ஒருத்தவங்க இந்த மாதிரி நடக்கும் அப்படின்ட்டு தினேஷ்னு ஒரு பையன் அந்த மாதிரி நடக்கும்னு நாங்கள் நினைக்கல. அதை பற்றி தெரிய வரும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அவங்க வந்து எந்த சென்டரில் நாங்கள் அவங்க கம்ப்யூட்டர் டீச் பண்ணோமோ அவர் திரும்ப வந்து காலேஜ் படிக்க ஆரம்பிச்சுட்டு அதே சென்டரில் அவங்களோட வில்லேஜில் உள்ள ஸ்டூடெண்ட்ஸ்க்கே சொல்லிக் கொடுக்குறாருன்றதை கேட்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஏன்னா அந்த மாதிரி நடக்கும்னு நாங்கள் எதிர்பார்க்கல. இப்போ வந்து அது ஒரு நார்மல் ஆகிடுச்சு. ஓகே, நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஃப்யூச்சரில் தே ஷுட் பி குட் சிட்டிசன்ஸ், அவங்க வந்து யாருக்கும் ஹெல்ப் பண்ணணும், அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸாக வரணுன்றது இப்போ அது நார்மல் ஆகிடுச்சு. பட் அது ஃபஸ்ட் டைம் கேட்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. எவ்ரி டைம் அந்த மாதிரி கேட்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அவங்க ரீசெண்டாக வந்து போன ஒரு ஃபியூ மந்த்ஸ் பேக்கு எங்ககிட்ட ஸ்காலர்ஷிப் வாங்கி அவங்க படிச்சுட்டு இருக்காங்க. ஃபியூச்சரில் அவங்க வாலண்டியர் பண்ணோன்னா இப்போவே நீங்கள் காலேஜ் போகிறீங்களா வாலண்டியர் பண்ணுங்க அப்படின்னு என்கரேஜ் பண்ணும்போது நாங்களாவே அவங்கள ஒரு ஸ்கூலுக்கு வந்து நீங்கள் இந்த ஸ்கூலில் போய் டீச் பண்ணுங்கன்னு அனுப்பிச்சோம். அது பார்த்தா அவங்களோட ஸ்கூல். அவங்க போயிட்டு அவங்களோட கிளாஸ் ரூமில் அவங்க டீச் பண்ணும்போது அவங்க ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு ஒரு வாய்ஸ் நோட் வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறாங்க. அது கேட்கும்போது ரொம்ப ஒரு மாதிரி ஹார்ட் வார்மிங்காக இருந்தது. ரீசன்ட் குட்டி சக்ஸஸ் என்ன? ரீசன்ட் சக்ஸஸ் குட்டி சக்ஸஸ் ஓகே, இல்லை பெரிய சக்ஸஸாக இருக்கலாம். வால்கான்னு ஒரு கான்ஃபரன்ஸ் நடத்துகிறோம். ஸோ பூமி வாலண்டியரிங்கில் இந்தியாஸ் லார்ஜஸ்ட் வாலண்டியர் ஆர்கனைசேஷன். எப்படி மற்றவங்களுக்கு வந்து வி கேன் ஷேர் மோர் நாலேஜ் அண்ட் நாலேஜ் எங்ககிட்ட மட்டும் இல்லை. கான்ஃபரன்ஸ்னால் வி பிரிங் இன் experts from multiple organization, they share with the community. So அது வந்து 2015 பண்ண ஆரம்பிச்சது. இப்போ வந்து ஒரு 200 ஆர்கனைசேஷன்ஸ் 200 people கிட்ட வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. நல்ல பெரிய லெவலில் நடந்தது. வேர் ஐ திங்க் த
கான்ஃபரன்ஸ் இஸ் க்ரோயிங், பீப்புள் ஆர் கம்மிங், இன்டர்நேஷ்னல் ஸ்பீக்கர்ஸ் வர ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ ஐ ஃபீல் தட்ஸ் அ குட்டி சக்ஸஸ். இப்போ ரீசெண்டாக நடந்தது ஃபெப்ரவரி எவ்வளோ அட்டெண்டீஸ் இருப்பாங்க? 200 to 215 பீப்புள் ஏதோ வந்தாங்க. சீஃப், நான் வந்து இந்த பிஸ்னஸ் டேர்மில் ஸ்கேல்னு சொல்லுவாங்க. ஓகே, ஒரு என்ஜிஓனா அது எப்படி இருக்குன்னா, நான் ஒரு ஆஃப்னேஜ் ஒரு என்ஜிஓனா கன்சிடர் பண்ணிக்கிறேன். ஸோ அவங்களோட ஸ்கேல் வந்து அந்த ஒரு 3 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டருக்குள்ள தான் இருக்கும். ஸோ பூமி எப்படி இந்தியா ஃபுல்லாக ஸ்கேல் ஆச்சு? அது எப்படி நடந்துச்சு? ஐ திங்க் ஸ்கேல்னு நாங்கள் யோசிக்கும் போது ஏதோ ஒரு ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறதுக்கு தான் யோசிக்கிறோம். ஸோ நான் சொன்ன மாதிரி 2006 ஆரம்பிக்கும் போது we realized that ஒரு பிளாட்ஃபார்ம் தேவை. ஸோ பூமி 2006 ஆரம்பிக்கும் போது தட் இந்த பிளாட்ஃபார்ம் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு அந்த கிளாரிட்டி வரும்போது then we wanted to make volunteering a national habit. So we started thinking on those lines. எப்படி இந்தியா ஃபுல்லாக அந்த வாலண்டியரிங் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்றப்போ எங்களுக்கு ஸ்கேல் இஸ் அட் த சைஸ் ஆஃப் த ப்ராப்ளம். சைஸ் ஆஃப் த ப்ராப்ளம் we are trying to solve is getting every Indian to volunteer. So then we think it's scale on that level. இல்லை எப்படி பண்ணீங்க? இங்க இருந்துட்டு நீங்க மும்பைல இவ்வளவு பேர்த்து ஆர்கனைஸ் பண்றேன்னு சொல்றது சாதாரண விஷயம் இல்லை. உங்களுக்கு அது புரியுதுன்னு தெரியல. ஓகே, அது எப்படி நடந்துச்சு? அது நடந்தது ஆர்கானிக்கா, ஸ்லோவா நடந்தது. நாங்க ஆரம்பிக்கும் போது நம்மளோட சொசைட்டிக்கு ஏதோ கிவ் பேக் பண்ணணும்ன்றத ஆரம்பிச்சோம். பட் ஆரம்பிக்கும் போது ஃபர்ஸ்ட் ஃபியூ இயர்ஸ் பூமி சென்னைக்கு அப்புறம் அடுத்து எங்க போச்சு? சென்னைக்கு அப்புறம் பெங்களூர் போச்சு. சென்னையிலேருந்து நிறைய பேர் இந்த காலேஜ் படிச்சுட்டு இருக்கவங்க ஐடி ஜாப்ஸ்க்காக பெங்களூர் போனாங்க. அவங்களே போயிட்டு சர்ப்ரைஸ் நாங்கள் பூமி பெங்களூரில் ஆரம்பிச்சிட்டோம், நாங்கள் வாலண்டியர் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அவங்களாவே தே ஸ்டார்டட். எங்களால் வாலண்டியர் பண்ணாமல் இருக்க முடியல, நாங்கள் வந்து ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அந்தளவுக்கு ஃப்ரீடம் இருக்குது வாலண்டியர்ஸ்க்கு. ஸோ அவங்க வந்து நாங்கள் ஆரம்பிச்சிட்டோம்னு சொன்னாங்க. ஸோ அப்படி தான் பூமி சென்னை விட்டு பெங்களூர் போச்சு. அதுக்கப்புறம் நாங்களே வந்து பீப்புள் வேறு சிட்டிஸ்லேருந்து வர ஆரம்பித்தாங்க. இப்போ பீப்புள் ஏதோ ஒரு சிட்டிலேருந்து வரும்போது நீங்கள் உங்கள் சிட்டியில் ஆரம்பிக்கணுன்னா இப்படி தான் பண்ணணுன்றது we give a certain process to do and then they start doing it. பெங்களூர் அப்போ அப்படியே ஒரு சிட்டியாக சில சிட்டிஸில் வாலண்டியர்ஸ் போய் ஆரம்பித்தாங்க. பூனே வாலண்டியர்ஸ் போனாங்க. மும்பை மாதிரி சிட்டியில் நாங்கள் போயிட்டு நீங்கள் வாங்க இதுதான் பூமி அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணி இப்படி தான் ஒரு சாப்டர் செட்டப் பண்ணணும், அதில் யார் மோட்டிவேட்டடாக இருக்காங்கன்னு பார்த்து அவங்கள வாலண்டியர் லீடர்ஸாக ஐடென்டிஃபை பண்ணி அவங்கள லீட் பண்ண வச்சு we started in growth city. எத்தனை இடத்துல நம்ம ஆஃபீஸ் ஸ்பேஸாக கம்யூனிட்டி ஸ்பேஸாக இருக்குது? ஆஃபீஸ் வந்து சென்னையில் மட்டும் தான் வச்சுருக்கோம். ஆஃபீஸ் எங்கேயுமே இல்லை. வாலண்டியர்ஸ் தான் நிறைய சிட்டிஸில் ரன் பண்ணுறதில்ல. ஒரு 60 சிட்டிஸில் வந்து ரெகுலராக ஈவெண்ட்ஸ் 60 சிட்டிஸில் ரெகுலராக ஈவெண்ட்ஸ் நடந்துகிட்ருக்கு. ஒரு 120 மோர் லொக்கேஷன்ஸில் தானுத்சவ் மாதிரி ஏதோ ஒரு கேம்பெயின் போது, ஒரு இன்டர்நேஷ்னல் வாலண்டியர் டே, வேர்ல்டு என்விரான்மெண்ட் டே, அந்த மாதிரி கேம்பெயின்ஸ் போது வேர்ல்டு என்விரான்மெண்ட் டே பண்ணுவாங்க, தானுத்சவ் பண்ண மாட்டாங்க. ஒரு தானுத்சவ் ரெகுலராக பண்ணுவாங்க, வேறு எதுவுமே பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு 120 பிளேசஸில் போன வருஷம் ஈவெண்ட் நடந்தது. அது இட் கீப்ஸ் இன்க்ரீசிங் ஆல்சோ. ஸ்கேல், அகெயின் கம்யூனிட்டி, அகெயின் எல்லா சிட்டி, இதெல்லாம் வந்து வேறு ஆக்சுவலாக வேறு லெவல். இது நீங்கள் திருப்பி ரொம்ப ஹம்பிளாக நடந்துருச்சு சொல்கிறீங்க. பட் திஸ் இஸ் நாட் ஈஸி. அதுவும் செல்ஃப் சஸ்டெயின்டாக ரன் பண்ணுறது கஷ்டம். ஸோ வாழ்த்துக்கள் இதுக்கு. தேங்க்யூ சீஃப். எந்த காசு உங்களுக்கு ரொம்ப க்ளோஸ் டு த ஹார்ட்? எனக்கு பர்சனலாக வந்து ஐ லைக் டு, என்னோட ஒர்க் வந்து வாலண்டியரிங் ரிலேட்டடாக தான் இருக்குது. வாலண்டியரிங்கை ப்ரொமோட் பண்ணுறது தான் என்னோட பர்சனல் காஸ். பட் வாலண்டியரிங் ஃபார் எஜுகேஷன் இஸ் த திங். பூமி ஸ்டார்ட் பண்ணது அதில் தான் ஸ்டார்ட் பண்ணோம். ஒரு சைல்டை, எஸ்பெஷலி ஒரு அண்டர் ப்ரிவிலேஜ் சைல்டை எஜுகேட் பண்ணும்போது அவங்க வந்து நாளைக்கு தே ஆர் ஏபிள் டு டேக் கேர் ஆஃப் தேர் ஃபேமிலி அண்ட் பிரேக் அவுட் ஆஃப் த பாவர்ட்டின்றது ஒரு பாசிபிலிட்டி. அதுக்கு தான் தட்ஸ் மை மோஸ்ட் ஃபேவரட் காஸ். இப்போ நீங்கள் 2006லேருந்துனா கிட்டத்தட்ட 18 இயர்ஸ் ஆக போகுது. ஸோ ஒரு குழந்தை 5th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்கும்போது நீங்கள் வாலண்டியர் பண்ணிங்கன்னா அப்போ அந்த குழந்தை வந்து சம்பாரிச்சு அவனோட ஃபேமிலியை மாற்றுறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. எஸ், அந்த மாதிரி ஒரு ஃபுல் ஸ்டோரி எதாவது உங்கள்கிட்ட இருக்கா? மீன்ஸ் வேர் தே ஆர் கம்மிங் ஃப்ரம் அண்ட் தே லைஃப் ஹேஸ் சேஞ்ச்ட். ஸோ ஸ்டார்டிங்கில் ஃபர்ஸ்ட் நிறைய வருஷம் ஆர்ஃபனேஜோட தான். பூமி டசன்ட் ரன் அ ஆர்ஃபனேஜ் ஒரு ஸ்கூல். வி ஒர்க் வித் அதர் ஆர்கனைசேஷன். ஸோ ப்ரைமரியாக தேர் அந்த ஆர்கனைசேஷனோட பெனிஃபிஷரி வேர் வி ஆர் ஆல்சோ ப்ரொவைடிங் அடிஷ்னல் சப்போர்ட். எங்கள் பெனிஃபிஷரிஸோட ஃபுல்லாகவே டச்சில் இருக்கிற மாதிரி ஒரு செனாரியோ வந்து ரொம்ப இது. அன்லெஸ் அவங்க திரும்ப வந்து எங்களோட வாலண்டியர் பண்ண ஆரம்பிக்கிற வரைக்கும் அது நடக்காது. ஸோ அந்த மாதிரி ஸ்டோரிஸ் தான் தெரியும். அவங்க திரும்ப வந்து வாலண்டியர் பண்ணுறாங்க, நான் பூமியில் பெனிஃபிஷரியாக இருக்கேன்னு அவங்க சொல்லும் போது தான் எங்களுக்கு தெரிய வரும். பூமியில் பெனிஃபிட் ஆகி பூமியில் வாலண்டியர் ஆகி லைக் ஒர்க் பண்ணிகிட்டே இப்போ வாலண்டியர் பண்ணுற மாதிரி பீப்புள் இருக்காங்க. படித்து
வேலைக்கு போயிட்டு இப்போ அவங்க ஃபேமிலியை சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க, பூமியில் வாலண்டியராகவும் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம நிறையா ஸ்டோரிஸ் இருக்கு. ஒரு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கு. ஒரு நம்ம எதுமோ பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு அது அந்த அந்த கர்வமான அந்த வார்த்தை கர்வம்னு கிடையாது, பட் அது ஒரு போதை இல்லை, அது இருக்கு அவங்களுக்கு நிறையா போதை இல்லை அந்த மாதிரி இல்லை இவ்வளோ பேர்த்தோட லைஃப் இம்பேக்ட் பண்ணுறாங்களே. நான் டைரெக்டாக இம்பேக்ட் பண்ணுற மாதிரி பார்க்கல. நான் வந்து ஐ ஹவ் எனேபிள்டு பீப்புள் டு டூ. ஸோ அது ஸ்டில் மோர் டிஃபிகல்ட். அதனால நான் அதை யாரையோ இம்பேக்ட் பண்ணுறேன்னு பார்க்கல. டெஃபினெட்லி இந்த பிளாட்ஃபார்ம்ன்றது பெரிய விஷயம்தான். பட் ஸ்டார்டிங்ல இருந்தே இது ஒரு பர்சனோட ஒர்க்கோ 10 பேரோட ஒர்க்கோ 5 பேரோட ஒர்க்கோ கிடையாது. அட் எவ்ரி பாயிண்ட் ஆஃப் டைம் நிறைய பேர் இதில் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. அதனால எனக்கு அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்ததில்லை. நான் மட்டும் பண்ணலை, நான் நிறைய பண்ணியிருக்கேன். பட் இந்த மாதிரி நிறைய பேர் இதுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்கன்ற எனக்கு கான்ஷியஸாக அந்த ஒரு ரியலைசேஷன் எப்போவுமே இருக்குது. ஸோ இப்போ வந்து பர்சனல் கேள்வி நினைக்கிறேன். ஹவ் ஆர் யூ ஸோ ஹம்பிள்? சொல்லிக் கொடுங்க. எப்படின்னு சொல்லிக் கொடுக்க தெரியல, ஏதோ வளர்ந்துட்டேன். இல்லை சி த இம்பேக்ட்ஸ் எஜுகேஷன், டாக்டர், இவ்வளோ பெரிய ஆர்கனைசேஷன். ஸோ ஸ்டில் யூ ஆர் ஹம்பிள். ஐ கேன் ரீச் அவுட் டு எனி டைம். ஐ கேன் பிரிங் எனிவன் டு யூ. ஸோ ஹவ் ஆர் யூ ஹம்பிள்? சீரியஸாக கேட்குறேன். சீரியஸாக எனக்கு தெரியலங்க, ஏதோ அப்படி வளர்ந்துட்டேன். முடிச்சிட்டிங்க ஒரே வார்த்தையில். நான் வந்து ஒரு 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 அவார்ட் ஷோ, ஏதோ ஒரு கிட்ஸுக்கான ப்ரோக்ராம், அதில் வந்து நான் பண்ணும்போது கோட்டுப்புறம் கவர்மெண்ட் ஸ்கூல்லேருந்து வந்தாங்க. நம்ம கோட்டுப்புறம் ஈவெண்ட் பண்ணோம், ஆர்த்தி கோட்டுப்புறம் கவர்மெண்ட் ஸ்கூல் இதுக்கு பண்ணோம். தானோத்சவம் நிறைய பண்ணோம். கரெக்டாக ஃப்ளட்டு முடிச்சப்போ பண்ணோம். ஃப்ளட்டு வந்தப்போ அங்கே பண்ணோம். நம்ம கோட்டுப்புறம் பாய்ஸ் ஹை ஸ்கூல் பின்னாடி இருந்து அவங்க வந்தாங்க. குட்டி பசங்க நிறைய பேர் இருந்தாங்க. கவர்மெண்ட் ஸ்கூல் ட்ரெஸ்லாம் நல்லா இல்லை மாதிரி தான் இருந்துச்சு. அங்கே ஒரு பையனும் பொண்ணு இருந்தாங்க, காலேஜ் கிட்ஸ் மாதிரி இருந்தாங்க. நுனிநாக் இங்கிலீஷ் கவர்மெண்ட் ஸ்கூல் ட்ரெயினர்ஸ். ஸோ அவங்க ஆக்சுவலாக எய்ட் இண்டியா. ஸோ இந்த அசோசியேஷன் எப்படி நடந்துச்சு? நான் வி ஆர் ஒர்க்கிங் வித் கவர்மெண்ட். ஒரு என்ஜிஓ கவர்மெண்ட் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணுது, அட் அ ஸ்கேல் ஒர்க் பண்ணுது. இது எப்படி பண்ணீங்க? எப்படி பண்ண முடிஞ்சு? ஒரே நிமிஷம், எய்ட் இண்டியா நீங்கள் எனக்கு புரியல, என்ன கொஸ்டின் கேட்குறீங்க? அந்த இப்போ அங்கே வந்து டீச்சர் பூமி வாலண்டியர் இல்லை, எய்ட் இண்டியா வாலண்டியர். ஸோ இதே மாதிரி தான் நீங்களும் பண்ணிட்டுருக்கீங்க. ஆமாம். இது எப்படி கவர்மெண்ட் கூட சேர்ந்து ஒர்க் பண்ண முடியுது? என்ஜிஓ எப்படி கவர்மெண்ட் கூட ஒர்க் பண்ணலாம் அப்படின்றது கேட்குறீங்க. ஓகே ஃபைன். ஸ்கேலில் ஒர்க் பண்ணணும்னா சின்ன விஷயத்தில் ஒர்க் பண்ணுறது இன்னும் லோக்கலி கலெக்டர் ஏதோ ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஷியலோட பேசி பண்ணலாம். இப்போது கரண்ட் இதில் வந்து நிறைய கொஞ்சம் ஓப்பன்னஸ் இருக்குது என்ஜிஓஸோட ஒர்க் பண்ணுறதுக்கு. எஸ்பெஷலி நாங்கள் எஜுகேஷனில் நிறைய ஒர்க் பண்ணுறதால எஜுகேஷனில் ஒரு ஃப்ளட்டுக்கு கொஞ்சம் முன்னாடி வந்து வி ஃபெல்ட் தட் ஸ்கூல் ஆரம்பிக்கணும் அப்படின்னு யோசிச்சுட்டு நிறைய ஸ்கூல்லாம் ஸ்டடி பண்ணிட்டு இருந்தோம். எங்கள் வாலண்டியர்ஸ் போய் ஸ்டடி பண்ணிட்டு வந்து என்ன சொன்னாங்கன்னா, நம்ம ஸ்கூல் ஆரம்பித்தா ஒரே ஒரு ஸ்கூல் தான் நடத்திட்டு இருப்போம், பட் ப்ராப்ளம் வந்து ரொம்ப பெருசாக இருக்குது. தமிழ்நாட்டில் மட்டும் 80,000 கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்குது. நம்ம அந்த எக்ஸிஸ்டிங் ஸ்கூல்ஸை இம்ப்ரூவ் பண்ணணும். அப்படி தான் இந்த ஹோல் ஸ்கூல் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ப்ரோக்ராம் வந்தது. ஸோ அந்த 80,000 ஸ்கூல்ஸ் இருக்குது அப்படின்னா சில ஸ்கூல் ரொம்ப சூப்பராக இருக்குது, சில ஸ்கூல் நார்மலாக இருக்குது, சில ஸ்கூல் ரொம்ப மோசமாக இருக்குது. அது எல்லாத்தையுமே இம்ப்ரூவ் பண்ணோன்னா கவர்மெண்ட்டோட ஒர்க் பண்ணால் மட்டும் தான் முடியும். கவர்மெண்ட்டுக்கும் கவர்மெண்ட்லேயும் அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. என்ஜிஓஸ்க்கு ஏதோ ஒரு கெப்பாசிட்டி இருக்குது அப்படின்றது. ஓப்பனாக இருக்காங்க. எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்லாம் ரொம்பவே ஓப்பனாக இருக்காங்க. போய் மீட் பண்ணலாம். நிறைய நல்ல ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க, அவங்கள போய் மீட் பண்ணலாம். சில இடத்துல அவங்களே நீட் ஐடென்டிஃபை பண்ணி வச்சுருக்காங்க வேர் என்ஜிஓஸ் கேன் கோ அண்ட் ஒர்க். ஆனால் என்ஜிஓஸ்க்கும் அது ஒர்க் பண்ணுறதுக்கான கெப்பாசிட்டி இருக்கணும். கவர்மெண்ட்டில் போயிட்டு சின்ன பைலட்ஸ் பண்ணுறதுக்கெலாம் ஒத்துப்பாங்க, பட் நெக்ஸ்ட் லெவலில் வந்து ஒரு டிஸ்ட்ரிக்ட் லெவலில் பண்ணுறீங்களா, அவங்களோட திங்கிங் அப்படி தான் இருக்கும். ஏன்னா அவங்க டீல் பண்ணுறதும் அவ்வளோ ஸ்கேலில் தான் இது பண்ணுறாங்க. அதுக்கான கெப்பாசிட்டி என்ஜிஓஸில் இருந்தால் டெஃபினட்டாக கவர்மெண்ட் இஸ் டெஃபினெட்லி ஓப்பன் டு ஒர்க்கிங். பட் கவர்மெண்ட் இஸ் த ப்ரைமரி சர்வீஸ் ப்ரொவைடர். நம்ம வந்து செகண்டரின்றதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். நம்ம தான் பெரிய ஆள் அப்படின்னு நினச்சிட்டு அங்கே போனோம்னா இட் ஒன்ட் ஒர்க் அவுட். இப்போ நீங்கள் கவர்மெண்ட் கூட ஒர்க் பண்ணுன்னு சொன்னப்போ நான் இந்த இல்லம் தேடி கல்வி அந்த ப்ராஜெக்ட்டுக்கு வந்து நான் வேறு எதுக்கோ போனேன். அப்போ ஒரு மீட்டப் இருக்குன்னு பார்க்கும்போது ஜூமில் நீங்கள் கனெக்ட் ஆனீங்க. எல்லாம் நம்ம மக்களாக இருந்தாங்க. ஸோ அந்த இதெல்லாம் எப்படி கவர்மெண்ட் உங்களை அப்ரோச் பண்ணுச்சு, அது எப்படி நடந்துச்சு? ஸோ நான் சொன்ன மாதிரி எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் கொஞ்சம் ஓப்பனாக இருக்காங்க டு ஒர்க் வித் என்ஜிஓஸ். இந்த மாதிரி ஒரு வாலண்டியர் வச்சு
எஜுகேஷன் கேப் பிரிட்ஜ் பண்ணணும்ன்ட்டு ஐ திங்க் ஃபினான்ஸ் மினிஸ்டர் வந்து பட்ஜெட்டில் அனௌன்ஸ் பண்ணிட்டதுக்கப்புறம் தே ஆர்கனைஸ்ட் அ மீட்டிங் காலிங் ஆல் த என்ஜிஓஸ் என்ன நீங்கள் பண்ண முடியும் அப்படின்றது. ஸோ அங்கே உள்ள ஏதோ ஒரு என்ஜிஓ தான் எங்களை இன்வைட் பண்ணாங்க. தட் ஏன்னா வாலண்டியர்ஸ் வச்சு பண்ணுறோன்றப்போ அவங்க எல்லாரும் எஜுகேஷன் எக்ஸ்பர்ட்ஸாக இருந்தாங்க. ஸோ அந்த வாலண்டியர் பாலிசி எப்படி இருக்கணும், அந்த வாலண்டியரை எப்படி ஹேண்டில் பண்ணணும், அந்த ஆப்பில் எப்படி வாலண்டியர்ஸ் இது பண்ணணும், அந்த மாதிரி அந்த இனிஷியல் ஸ்டேஜில் நிறைய என்ஜிஓஸ் இன்வால்வ் ஆகி கான்ட்ரிபியூட் பண்ணோம். எஜுகேஷன் ரிலேட்டட் என்ஜிஓஸ் அந்த இதில் பண்ணாங்க, நாங்கள் அந்த வாலண்டியரிங் பார்ட்டில் இது பண்ணோம். அப்புறம் ஒரு ஸ்டேட் ஏதோ ஒரு கவுன்சிலோ ஏதோ ஒரு பாடி மாதிரி இருந்தது விச் யூஸ் டு ரெகுலர்லி ஒர்க் வித் தோஸ் ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் டு ப்ரோக்ராம் எப்படி போகுது, என்ன சப்போர்ட் தேவைன்னா பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு இன்ஃபார்மலாக தான் ஃபார்மலாக இருந்திருக்கலாம், பட் ரொம்ப ஒரு மாதிரி இன்ஃபார்மலாக இருந்தது. அந்த இதில் வி வர் கான்ட்ரிபியூட்டிங். ஃபர்ஸ்ட் இயர் வந்து ரொம்ப இன்டென்ஸாக போச்சுது, ஏன்னா அந்த நீட் வாஸ் தேர் டு பிரிட்ஜ் த லேர்னிங் கேப். செகண்ட் இயரும் போச்சு. அதுக்கப்புறம் வி ஹவ் நாட் பீன் வெரி ஆக்டிவ் வித் த ப்ரோக்ராம். எனக்கு எக்ஸாக்டாக இப்போ என்ன நடக்குதுன்ற டீட்டெயில்ஸ் தெரியல. பட் இட் வாஸ் அ குட் ப்ரோக்ராம் இன் தட் கம்யூனிட்டிலேயே, அதாவது ஒரு வில்லேஜில் இருக்காங்கன்னா அந்த வில்லேஜில் உள்ள ஒரு வாலண்டியரை தான் அங்கே வந்து டீச் பண்ணணும். ஸோ எப்போவுமே நம்ம ப்ராப்ளமை வந்து மற்றவங்க யாரோ வந்து சால்வ் பண்ணுவாங்கன்னு நினச்சிட்டு நம்ம விட்டுருவோம். அதுக்கு பதிலாக அந்த லோக்கல்லையே ஒரு பர்சன், பூமியோட தாட் ப்ராசஸும் அதுதான். ஒரு நம்ம தெருவில் செடி இல்லைன்னா கவர்மெண்ட் வந்து நடலாம், யாரோ வந்து நடலாம்னு யோசிக்கிறத நம்மளும் பண்ணலாம். அதுதான் பூமியோட ஹோல் திங், தட் நம்மளும் நம்ம சொசைட்டிக்கு பண்ணலாம், அதுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம். ஸோ அதனால இது ரொம்ப எனக்கு அலைன் ஆச்சு. தட் அக்ராஸ் த ஸ்டேட் வந்து இவ்வளோ தௌசண்ட்ஸ் ஆஃப் யூத் வந்து வாலண்டியர் பண்ணாங்க. சீஃப், இப்போ வந்து நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக யுவர் ஃபோக்கஸ் ஆன் எஜுகேஷன். தமிழ்நாடோட எஜுகேஷன் கம்பேர்ட் டு அதர் ஸ்டேட்ஸ் எப்படி இருக்குது? தமிழ்நாடோட எஜுகேஷன் கம்பேர் பண்ணும்போது நம்ம டெஃபினெட்லி வி ஆர் பெட்டர் தேன் மோஸ்ட் ஆஃப் த ஸ்டேட்ஸ். பட் we shouldn't be comparing with Tamil Nadu. We should be comparing with, let's say, Finland or Europe or Singapore or something like that. So, ஒரு ஸ்டூடெண்ட் வந்து முடிச்சுட்டு வரான், எந்த ஸ்கூலில் இருந்தாலும், கவர்மெண்ட் ஸ்கூலோ ப்ரைவேட் ஸ்கூலோ, அவங்களோட திறமைக்கு ஏற்ற மாதிரி ஒரு கரியர் அவங்களால அமைச்சிக்க முடியும். அதுக்கு எஜுகேஷன் சிஸ்டம் ஹெல்ப் பண்ணணும். அதுக்கு நிறைய கேப்ஸ் இருக்குது. அண்ட் பூமி ஸ்பெசிஃபிக்காக ஒர்க் பண்ணுறது இஸ் த கவர்மெண்ட் அண்ட் கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்ஸ். அங்கே நிறையவே அந்த கேப் இருக்குது. ஒரு ப்ரைவேட் ஸ்கூலில் வந்து அவங்க அப்படியே ஃபாரின் போகணுன்னா கூட இப்போல்லாம் பேச்சுலர்ஸ்க்கே ஃபாரின் போகிற மாதிரிலாம் கூட பீப்புள் இருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி சிவி ரெடி பண்ணுறாங்க, என்னென்னவோ பண்ணுறாங்க. ஸ்கூல்லேயே வாலண்டியர்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஏதோ ஃபாரின் போகிறாங்கன்ற அந்த ஏதோ ஒரு பிளான் போட்டு யாரோ அவங்க கொடுக்குறாங்க. தே ஆர் டூயிங் இட் ஆல்சோ. பட் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் அந்த மாதிரி பசங்க அந்த மாதிரி வரணும் அப்படின்னா டெஃபினட்டாக நிறைய பண்ணணும். அண்ட் கவர்மெண்ட் இஸ் டூயிங் லாட் ஆஃப் திங்ஸ். ஐ திங்க் வி ஆர் ஆல்சோ பிளேயிங் அ ஸ்மால் ரோல் இன் இட். எங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் வந்து ஒரு என்ஜிஓனாலேயோ சில என்ஜிஓனாலேயோ இல்லை கவர்மெண்ட்னாலேயோ மட்டுமே இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ண முடியாது. நீங்கள் சொன்ன மாதிரி முன்னாடி நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னீங்க தட் நல்ல வேலைக்கு தான் போகணுன்றது தான் ஆஸ்பிரேஷன். ஒரு சோஷியல் செக்டரில் வரணும், ஒரு என்ஜிஓவில் வரணும், ஒரு எஜுகேஷனுக்குள்ளே வரணுன்றது வந்து சூஸ் பண்ணுறது கிடையாது. டீச்சர் ஆகணும்னு நிறைய பேர் யோசிக்கிறாங்க. பட் எஜுகேஷன் சிஸ்டமில் நான் வந்து ஒர்க் பண்ண போகிறேன்னு சூஸ் பண்ணுறதில்ல. அதனால தான் ஒரு ஃபியூ இயர்ஸ் பேக் இந்த பூமி ஃபெலோஷிப் அப்படின்றத ஆரம்பித்து 2 years வந்து அவங்க ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்லையோ கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்லையோ ஒர்க் பண்ணுவாங்க. ஒர்க் பண்ணிவிட்டு 2 yearsக்கு அப்புறம் அவங்க வந்து எஜுகேஷன் சிஸ்டமில் ஒர்க் பண்ணலாம். ஒரு கன்னியாகுமரியிலேருந்து வந்த ஒரு யூத் வந்து இங்கே வந்து ஒரு ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறாங்க. சென்னை, திருச்சி, கோயம்புத்தூரில் ஒர்க் பண்ணுறாங்க. சிஸ்டம் பற்றி புரிஞ்சுக்கிறாங்க, டீச்சிங் எப்படி பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிறாங்க, டீச்சரோட எப்படி ஒர்க் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிறாங்க, டீச்சருக்கு என்னெல்லாம் கஷ்டம் இருக்குது, பிரின்சிபலுக்கு என்னெல்லாம் கஷ்டம் இருக்குது எல்லாமே புரிஞ்சுக்கிறாங்க. அடுத்து அவங்க போய் அவங்க ஊரில் ஒரு என்ஜிஓ ஆரம்பிக்க முடியும், ஒரு ஸ்கூல் ஆரம்பிக்க முடியும், ஒரு இருக்கிற ஒரு என்ஜிஓவில் எஜுகேஷன் எப்படி இம்ப்ரூவ் பண்ணணுன்றதுல ஒர்க் பண்ண முடியும். இந்த மாதிரி நிறைய ஸ்மார்ட் யங் பீப்புள் உள்ளே வந்தால் தான் இதை மாற்ற முடியும். ஆண்டர்ப்ரனர்ஸ் உள்ளே வரணும், சோஷியல் ஆண்டர்ப்ரனர்ஸ் உள்ள, அந்த ஆண்டர்ப்ரனரியல் மைண்ட் செட் இருக்கிற பீப்புள் வந்து உள்ளே வந்து சோஷியல் ப்ராப்ளம்ஸையும் சால்வ் பண்ணணும். அப்படின்னா தான் வந்து தமிழ்நாடோட எஜுகேஷன் வந்து வேர்ல்ட் கிளாஸ் ஆக முடியும்னு நினைக்கிறேன். டைம் ஆகும். நம்ம எல்லாரும் சேர்ந்து பண்ணால் இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே பண்ணலாம். ஒரு டேட்டா மட்டும் எனக்கு தெரியும், கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ. ஸோ நம்ம வந்து 52% இருக்குன்னு நினைக்கிறேன், விச் இஸ் அட் பார் வித் யூஎஸ். அதாவது 10th முடிச்சுட்டு 11th போகிற பசங்க வந்து 52%. தட் இஸ் அட் பார் வித் யூஎஸ். ஸோ நம்ம இந்த நியூ எஜுகேஷன் பாலிசி வந்து அதோட கோலே 50% வருதான். கரெக்ட். ஏன்னா மற்ற தமிழ்நாடு இஸ் வே அபவ் த நேஷனல் திஸ் திங். கரெக்ட். இந்த கேள்வி நீங்கள் பதில் சொல்லாமே போகலாம். இப்போ இருக்க எஜுகேஷன் சிஸ்டமில் என்ன கேப் இருக்குன்னு நினைக்கிறீங்க?
இம்ப்ரூவ் பண்ணணுங்கிறது ஆக்சுவலி இம்ப்ரூவ் பண்ணி தான் ஆகணும். யாருக்கு போட்டி இம்ப்ரூவ் பண்ணணும், நம்மளுக்கு போட்டியாக தான் நம்ம தான் இம்ப்ரூவ் பண்ணணும். நம்ம இன்னொரு ஆஃப்கோர்ஸ் அதான் சொன்னேன், நம்ம பெட்டர் பண்ணிட்டே வரணும். இதெல்லாம் இருந்தால் நல்லா இருக்குங்கிற மாதிரி நல்லா சார். ரொம்ப பேசிக்காக நாங்கள் ஒர்க் பண்ணுறது ப்ரைமரியாக அந்த ப்ரைமரி கிளாஸில் தான் நிறைய எங்களோட ஹையஸ்ட் இன்டர்வென்ஷன் இஸ் தேர், விச் இஸ் தட் எந்த ஏஜ் குரூப், எந்த ஸ்டாண்டர்ட்? கிளாஸ் 1 to 5. கிளாஸ் 1 to 5 ஒரு பெரிய பிளாக், அப்புறம் 6 to 8 ஒரு பெரிய பிளாக் ஆஃப் இன்டர்வென்ஷன். ஸோ கற்றுக்கிறத மக்கடிச்சு கற்றுக்காம புரிஞ்சு கற்றுக்கணும், செஞ்சு கற்றுக்கணும். லைக் யூனோ தியரியாக சயின்ஸை வந்து தியரியாக கற்றுக்காம செஞ்சு கற்றுக்கணும். அந்த புரிதல் நல்லா இருக்கணும், அந்த கான்செப்ட்ஸ் புரியணும் இன்ஸ்டெட் ஆஃப் தியரிட்டிக்கலாக படிக்கிற மாதிரி. இது ஒரு பெரிய விஷயமா நான் பார்க்குறேன். இன்னொன்று வந்து கரியர் கைடன்ஸ் அண்ட் கவுன்சிலிங். நிறைய பேர் அப்படியே ஒரு இன்ஜினியரிங் படிச்சுட்டு தான் அடுத்து என்ன பண்ணுவாங்க. நானும் வந்து டாக்டர் படிச்சுட்டு இதை பண்ணிகிட்ருக்கேன். பட் நிறைய பேர் வந்து இன்ஜினியரிங் படிச்சுட்டு தான் அதுக்கப்புறம் மீடியா என்னமோ பண்ணிட்டு இருப்பாங்க. என்னன்னு கேட்டால் பிஇ அப்படின்வாங்க. அந்த மாதிரி அது வந்து ஒரு டிஃபால்ட்டாக எல்லாரும் சூஸ் பண்ணாமல் நமக்கு தேவையான நமக்கு ஸ்ட்ரென்த்துக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட இக்கிகாயில் ஃபிட் பண்ணுற மாதிரி நம்மளால் சூஸ் பண்ண முடிஞ்சால் இன்னும் பெட்டராக இருக்கும். ஸோ கரியர் கைடன்ஸ் ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன். எப்போ ஸ்டார்ட் பண்ண நினைக்கிறீங்க? 9th ஸ்டாண்டர்ட் அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணால் நல்லாயிருக்கும். ஸ்கூல்ஸில் வந்து எஸ்பெஷலி கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் நிறைய இம்ப்ரூவ் ஆகிட்டு வருது. பட் ஒரு டெல்லியில் ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்கூல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இந்த கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் இஸ் லைக் நான் போய் விசிட் பண்ணியிருக்கேன், ப்ரைவேட் ஸ்கூல்ஸ் அளவுக்கு இருக்கும். அந்த மாதிரி ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலுன்றது ஷுட் நாட் பி அ பிளேஸ் வேர் குவாலிட்டி இஸ் லோவர் ஆர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இஸ், அந்த மாதிரி ஒரு ஒப்பீனியனே இருக்கக்கூடாது. அந்த மாதிரி ஸ்கூல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் டீச்சர்ஸ் ஆகட்டும், ஒரு பெஞ்சில் இருந்து இந்த ரூம் போர்ட்லேருந்து எல்லாமே குவாலிட்டியாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். டீச்சர்ஸும் அதுக்கேற்ற மாதிரி டீச்சர்ஸ்லாம் இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்க. பட் அந்த ஒரு நம்ம எங்கே வர்றோம், ஒரு இருட்டான ஒரு பில்டிங்க்கு வரமா, இல்லை ஒரு பிரைட்டான ஒரு நல்ல பிளேஸ், ஒரு பாசிட்டிவ் என்விரான்மெண்ட் வரமா, ஐ திங்க் இந்த 3 things. நம்ம ஊர்லேயும் சில ஸ்கூல்ஸ் வந்து அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. பண்ணிட்டு இருக்காங்க. சீஃப், நான் வந்து அந்த சூப்பர் கிங்ஸ் என்னமோ ஒரு ஆண்டர்பிரினர்ஷிப் ப்ராஜெக்ட் ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ்னு ஒன்று பண்ணேன், ஞாபகம் நினைக்கிறேன். ஆரம்பித்தேன், ஸ்டார்ட் மட்டும் தமிழ்நாடு சம்திங் ஏதோ ட்ரீம் டிஎன்ல இருந்தது யோசிச்சோம். ஸோ அப்போ நான் பண்ணும்போது இந்த மேக்கர் ஸ்பேஸ், அட்டல் டிங்கரிங் லேப் இதெல்லாம் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்குன்னு நினைக்கும் போது எனக்கு ஷாக்கிங்காக இருந்துச்சு. அதை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியும்? சில ஸ்கூல்ஸில் இருக்குது. அட்டல் டிங்கரிங் லேப்ன்றது ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம். சில ஸ்கூல்ஸில் இது இருக்குது வேர் சென்ட்ரல் கவர்மெண்ட் கிவ்ஸ் சம் சப்போர்ட் டு செட் இட் அப் இன் ஸ்கூல்ஸ். நிறைய ஸ்கூல்ஸில் இருக்குது வேர் சில்ட்ரன் கேன் கம் அண்ட் மேக் திங்ஸ். ஒரு ஸ்பேஸ் மாதிரி இருக்குது, they can do things. கரெக்ட். சீஃப், இப்போ வந்து நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக எனக்கு நீங்கள் அப்பப்போ சொன்னது ஆர்டிஏ பற்றி எதாவது பண்ண அப்படின்னு சொல்லிட்டு, ரைட் டு எஜுகேஷன், அதாவது ஒரு குழந்தைக்கு ஃப்ரீயாக இப்போ இருந்து இப்போ வரைக்கும் கிடைக்கும், எந்த ஸ்கூலில் வேணாம், எவ்வளோ பெரிய ஸ்கூலில் வேணால் அது கிடைக்கும், அது ஃப்ரீயாக கிடைக்கும். ஆர்டிஏ பற்றி கொஞ்சம் சொல்ல முடியும்? ஓகே. ஸோ ஆர்டிஏன்றது ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட், இலவச கட்டாய கல்வி உரிமை சட்டம். அந்த சட்டத்தில் வந்து நிறைய விஷயத்த ஒரு ஸ்கூல்னால் எப்படி இருக்கணும் அப்படின்றத பற்றி நிறைய விஷயம் சொல்லியிருக்காங்க. அதில் செக்ஷன் 12(1)(c) அப்படின்றதுல என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, புவர் சில்ட்ரனுக்கு எஜுகேட் பண்ணுற கடமை வந்து கவர்மெண்ட்டுக்கு மட்டும் இல்லை, ப்ரைவேட் ஸ்கூலுக்கும் இருக்குது. ஸோ அதனால் வந்து என்ட்ரி லெவல், அதாவது அந்த ஸ்கூலில் எல்கேஜிலேருந்து ஆரம்பிக்குதுன்னா என்ட்ரி லெவலில் 100 சீட் இருக்குன்னா 25% சீட் வந்து ப்ரைவேட் ஸ்கூலில் கூட ஏழை மாணவர்களுக்கும், பின்தங்கிய பேக்வர்ட் காஸ்ட் அந்த மாதிரி, ஒரு ஹெச்ஐவி அஃபெக்டட், டிசேபிள்டு, அந்த மாதிரி சில இதெல்லாம் டிஃபைன் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கும் வந்து ரிசர்வ் ஆகிருக்கு. ஒரு ஸ்கூலில் 100 சீட் இருக்குது அப்படின்னா 25 சீட் இந்த மாதிரி ரிசர்வ் ஆகிருக்கு. அப்ளிகேஷன் வந்து ஏப்ரல் டு மேல வந்து தமிழ்நாட்டில் நடக்கும். ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணோம். கவர்மெண்ட் அந்த டைமில் மட்டும் ஒரு வெப்சைட் ஓப்பன் பண்ணுவாங்க. அந்த வெப்சைட் மூலமாக அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் வீட்டிலேருந்து 1 கிலோமீட்டருக்குள்ளே உள்ள ஸ்கூலில் தான் அப்ளை பண்ண முடியும். காஸ்ட் சர்டிஃபிகேட் தேவை, இன்கம் சர்டிஃபிகேட் தேவை, அட்ரஸ் ப்ரூஃப்க்கு ஆதார் தேவை, ஃபோட்டோ, அந்த மாதிரி திங்ஸ்லாம் தேவை. ஒரு 5 டாக்குமெண்ட் இருந்தால் போதும். அந்த டாக்குமெண்ட்டை ஆன்லைனில் சப்மிட் பண்ணி அப்ளை பண்ணலாம். 50 சீட் ஒரு ஸ்கூலில் இருக்குது, 49 பேர் தான் அப்ளை பண்ணுறாங்கன்னா 49 பேருக்குமே கிடச்சிரும். 50 சீட் இருக்குது, 200 பேர் அப்ளை பண்ணுறாங்கன்னா லாட்ரி நடத்தி அந்த ஸ்கூலில் வந்து 50 பேருக்கு மட்டும் கிடைக்கும். இதுதான் இது. எந்த கிளாஸில் என்டர் ஆகுறாங்களோ எல்கேஜிலேருந்து 8ஆம் வகுப்பு வரைக்கும் ஃபுல்லாகவே ஃப்ரீ, ஸ்கூல் ஃபீஸ் ஃப்ரீ. சீஃப், இப்போ வந்து ஒரு என்ஜிஓக்கு ஆரம்பிக்கணும்னா நிறைய பேர் கிராண்ட்ஸ் கொடுக்குறாங்க.
வேறு இடத்துலனா கிராண்ட்ஸ் வருது, கூகுள்லேருந்து ஏதோ ஒரு கிராண்ட் இருக்குது. ஸோ இந்த கிராண்ட்ஸை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா? ஒரு என்ஜிஓ ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா எஸ்பெஷலி ஃபாரின் கம்பெனிஸ் நிறைய விஷயம் ஃப்ரீயாக தராங்க. உங்களுக்கு எது அப்ளிகபிளாக இருக்குன்றதை பார்த்துக்கோங்க. சிலது அப்ளிகபிளாக இருக்கும், சிலது அப்ளிகபிளாக இருக்காது. இந்தியாவில் வந்து பிக் டெக் அப்படின்னு ஒரு வெப்சைட் இருக்குது, நாஸ்காம் நடத்துகிறாங்க. அந்த வெப்சைட்டில் போனீங்கன்னா என்ஜிஓஸுக்கு ஆன ஃப்ரீயாவோ இல்லை ரெடியூஸ் காஸ்ட்லேயோ என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்குன்றதை லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் AWS கிரெடிட்டாக இருக்கலாம், இல்லை மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸாக இருக்கலாம், ஜூம் லைசன்ஸாக இருக்கலாம். அந்த மாதிரி நிறைய விஷயம் அந்த வெப்சைட்டில் இருக்குது, bigtech.in அப்படின்றது. கூகுளில் வந்து கூகுள் ஆட்ஸ் வந்து என்ஜிஓஸ்க்கு ஃப்ரீயாக தராங்க. ஜிமெயில் அண்ட் கூகுள் டிரைவ் அந்த ஒர்க் ஸ்பேஸ் எல்லாம் ஃப்ரீயாக தராங்க. எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் இருக்குது. கேன்வா இஸ் ஃப்ரீ ஃபார் என்ஜிஓஸ். நிறைய திங்ஸ் இருக்குது. நிறைய நீங்கள் எதோ யூஸ் பண்ணுற இதில் வந்து தேடி போய் பார்த்தீங்கன்னா என்ஜிஓஸ்க்கு ஏதோ ஒரு ரெடியூஸ் ப்ரைஸோ இல்லை ஃப்ரீயாவோ இருக்கும். அப்படி இல்லைன்னா கூட நீங்கள் அவங்களுக்கு ஒரு மெயில் போட்டிங்கன்னா கூட நிறைய பேர் கன்சிடர் பண்ணுவாங்க. ஜோஹோவில் ஏதோ சப்போர்ட் பண்ணுறாங்க, தே கிவ் சம்திங் ஃப்ரீ. ஸ்டார்ட் அப்ஸ்க்கு ஜென்ரலாக கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன். என்ஜிஓஸ்க்கு ஆல்சோ தே கிவ் எட் அ ரெடியூஸ் ப்ரைஸ். எல்லா இடத்துலையும் ட்ரை பண்ணி பாருங்கள், கேட்டால் தான் கிடைக்கும். என்ஜிஓனா ஃபண்ட் ரைஸ் பண்ணணும், நிறைய பேர்கிட்ட கேட்கணும், கேட்டு பாருங்கள் கிடைக்கும். சீஃப், இது கவர்மெண்ட் கிராண்ட் இதெல்லாம் பற்றி பேசணும், கிராண்ட்ஸ் பற்றி பேசணும், என்னென்ன ஃப்ரீயாக கிடைக்கிறத பற்றி பேசணும். ஒருத்தங்க என்ஜிஓ ஆரம்பிச்சிட்டாங்க, ஓகே, அவங்க வந்து ஃப்ரெண்ட்ஸாக ஆரம்பிச்சிட்டாங்க, அது என்ஜிஓன்னு தெரியாது, அவங்க வாட்டு பண்ணுறதுக்காக ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ யாரோ ஒருத்தர் சொல்கிறாங்க ட்ரஸ்ட் ஆரம்பிங்க, அதெல்லாம் ஆரம்பிங்கன்னு சொல்கிறாங்க, ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ எப்படி கார்ப்பரேட் அப்ரோச் பண்ணுறது? இந்த CSR ஃபண்ட் ஒன்று இருக்குல்ல, வாட் இஸ் CSR ஃபண்ட் ஃபஸ்ட்டு கொஷின், அண்ட் தென் எப்படி ஒரு என்ஜிஓ கார்ப்பரேட் அப்ரோச் பண்ணுறது? ஸோ CSR ஃபண்டுன்றது கார்ப்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி. இந்தியாவில் அதுக்கு ஒரு லாவும் இருக்குது. அந்த லா வந்து 2% ஆஃப் த ப்ராஃபிட் ஒரு 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 அமௌண்ட்டுக்கு மேலே 50 crores ப்ராஃபிட், 500 crores டர்ன் ஓவர், அந்த மாதிரி ஏதோ ஒரு க்ரைட்டீரியா இருக்குது. அந்த க்ரைட்டீரியாவில் ஃபிட் ஆகிற கம்பெனிஸ் வந்து 2% ஆஃப் தியர் ப்ராஃபிட் வந்து CSR கொடுக்கணும் அப்படின்றது சட்டம் இருக்குது. அதுக்கு முன்னாடியே CSR பண்ணிட்டு இருந்தவங்களும் இருக்காங்க. இப்போ வந்து அந்த 2% மினிமம் வந்து அந்த பெரிய கம்பெனிஸ் எல்லாம் பண்ணணும். 3 years ஓல்டாக இருக்கணும் ஒரு என்ஜிஓ. உடனே ஆரம்பித்த உடனே CSR ஃபண்ட் ரெடி பண்ண 3 years ஓல்ட் ஆனதுக்கப்புறம் தான் அந்த CSR பண்ணுறதுக்கான லைசன்ஸ் நம்ம அப்ளை பண்ணி அது இமீடியட்டாக கிடச்சிரும், ஆன்லைன் அப்ளிகேஷன்லேயே கிடச்சிரும். பண்ணதுக்கப்புறம் நம்ம ப்ராஜெக்டை வந்து யூஸ்வலாக கார்ப்பரேட் வந்து அவங்க போய் பார்த்து அவங்க கிட்ட இருக்கணும், அந்த மாதிரி பார்ப்பாங்க. ஸோ உங்களுக்கு கிட்ட இருக்க கம்பெனிஸ், அந்த மாதிரி CSR பண்ணுற கம்பெனிஸை நீங்கள் அப்ரோச் பண்ணலாம். CSR எந்தெந்த ஏரியாவில் பண்ணலாம் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ப்ராடாக தான் இருக்குது. சோஷியல் குட்டுக்கான நிறைய ஏரியாஸ் அதில் கவர் ஆகிருக்கு. அந்த கம்பெனி அது இதில் சப்போர்ட் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஏதோ ஹெல்த்தில் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த கம்பெனி ஹெல்த்துக்கு ஜென்ரலாக ஃபண்ட் பண்ணுறாங்க. நீங்கள் ஒரு நல்ல ப்ராஜெக்ட் வச்சுருக்கீங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட போய் நீங்கள் ஒரு ப்ரெசன்டேஷன் மாதிரி பண்ணி இதுதான் நாங்கள் பண்ண போகிறோம், இதுக்கு இவ்வளவு பண உதவி எங்களுக்கு தேவை அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கும் அலைன்டாக இருந்ததுன்னா தே கேன் ஃபண்ட் த ப்ராஜெக்ட். நீங்கள் சம் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் கொடுக்கணும், 1 yearக்குள்ளே அந்த பணத்தை யூட்டிலைஸ் பண்ணணும், அந்த மாதிரி சம் ரூல்ஸ் எல்லாம் இருக்குது. அதெல்லாம் மீட் பண்ணுறதுக்கான கெப்பாசிட்டி நம்மக்கிட்ட இருக்கணும் என்ஜிஓ நடத்தும் போது டு கெட் த CSR ஃபண்ட். அப்போ தான் அவங்களும் நம்பி நம்மளை கொடுப்பாங்க. நம்ம பேசும்போது நிறைய வாலண்டியரிங் வந்து காலேஜ் பசங்க தான் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொன்னீங்க. 2 கொஸ்டினாக வைக்கிறேன். ஒரு காலேஜில் படிக்கிற பையனோ பண்ணோம் வாலண்டியர் பண்ணோன்னா ஹவு கேன் தே ரீச் அவுட் டு பூமி? பூமியில் வாலண்டியர் பண்ணுறதுக்கு பூமி வெப்சைட்டில் பூமி.ngo வெப்சைட்டில் வந்து அவங்க ரெஜிஸ்டர் பண்ணால் போதும். அவங்களுக்கு வாலண்டியரிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பற்றி மெயில்ஸ் வர ஆரம்பிச்சிடும், அவங்க வாலண்டியர் பண்ண ஆரம்பிச்சிடலாம். காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்பெசிஃபிக்காக ஒரு இது என்ன பண்ணுறோன்னா, காலேஜில் வந்து பூமி கிளப் அப்படின்ற செட்டப் பண்ணுறோம், ஒன்லி டு வாலண்டியர். அவங்களுக்கு வந்து அவங்கள சில பேரை வந்து லீடர்ஸாக ட்ரெயின் பண்ணி வால்ஷிப்னு ஒரு ப்ரோக்ராம் இருக்குது. அந்த ப்ரோக்ராம் மூலமாக காலேஜில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸை ட்ரெயின் பண்ணி லீடர்ஸாக எப்படி ஒரு வாலண்டியர் குரூப்பை லீட் பண்ணணுன்றதுக்கான எல்லா ஸ்கில்ஸும் வி கிவ் இட். அண்ட் தே ஃபார்ம் அ வாலண்டியர் குரூப். இப்போ ரீசெண்டாக லாஸ்ட் மந்த் வந்து 1000 வாலண்டியர்ஸ் எங்கேஜ் பண்ணியிருக்காங்க. கன்னியாகுமரியில் ஒரு 3 ஜஸ்ட் புதுசாக ஆரம்பித்தாங்க, 1000 வாலண்டியர்ஸ் எங்கேஜ் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி வி ப்ரொவைட் த ஸ்கில்ஸ் டு கெட் தம் டு லீடர்ஷிப்னா என்ன சொல்லி தரீங்க? ஸோ எப்படி ஒரு வாலண்டியரை ரெக்ரூட் பண்ணுறது, எப்படி கம்யூனிகேட் பண்ணுறது, அந்த மாதிரி பேசிக் சோஷியல் ஆண்டர்பிரினர்ஷிப், அவங்களே ஒரு என்ஜிஓ ஆரம்பிக்கணும்னா எப்படி, அந்த மாதிரி பேசிக்காக ஒரு 12 week பூட் கேம்ப் மாதிரி நடத்திட்டு வேர் வி ட்ரெயின் தெம். அண்ட் அந்த டைமில் அவங்க ஒரு ஈவெண்ட் செட்டப் பண்ணணும். இட்ஸ் அ ப்ராக்டிக்கல் திங். ஜூமா இல்லை ஆன்லைனில் வந்து ட்ரைனிங் இஸ் ஆன்லைன். வி ஹவ் பார்ட்னர்ட் வித் அன் ஆர்கனைசேஷன் கால் வாலண்டியர் ஃபார் இந்தியா. அவங்களோட சேர்ந்து தான் அது பண்ணுறோம். யூனிசெஃப்ல யுவான்னு ஒரு ப்ரோக்ராம் வச்சுருக்காங்க. யூனிசெஃப் இஸ் ஒன்லி ஃபண்டிங் திஸ் ப்ரோக்ராம். ஸோ யூனிசெஃப், பூமி அண்ட் வாலண்டியர் ஃபார் இந்தியா இந்த ப்ரோக்ராம் நடத்துகிறோம். ஒரு 75 காலேஜஸில் என்னமோ பூமி கிளப் செட்டப் பண்ணிட்டோம். This year we are hoping to reach about 350 clubs. We will train you. We will
ஹெல்ப் யூ டு என்கேஜ் வாலண்டியர்ஸ் இன் யுவர் ஓன் காலேஜ். நீங்கள் ஒரு லீடர் ஆகி எப்படி உங்கள் காலேஜில் உள்ள அதர் யங்ஸ்டர்ஸை என்கேஜ் பண்ணுன்றது தான் ட்ரைனிங். பண்ணிவிட்டு நீங்களே வாலண்டியர் ஆக்டிவிட்டீஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். உங்கள் ஏரியாவில் ஒரு லேக் இருக்குது அப்படின்னா நீங்கள் லேக்கை தூர்வாரலாம். இன்னொரு காலேஜில் வந்து மரம் நட வேண்டியிருக்கலாம், அவங்க அதை பண்ணலாம். இன்னொரு இடத்துல பீச் போய் க்ளீனப் பண்ணலாம். உங்களுக்கு என்ன தேவையோ, உங்களை சுற்றி நீங்கள் என்ன பிரச்சனைகளை பார்க்குறீங்களோ அதை எப்படி நீங்களே சால்வ் பண்ணணுன்றதுக்கு ஒரு மீன்ஸ் தான் வாலண்டியரிங்காக நாங்கள் பார்க்குறோம். அதுக்கு we will enable you. இப்போ வந்து இதுவே ஒரு கார்ப்பரேட் உங்களை அப்ரோச் பண்ணணும்னா வை ஷுட் கார்ப்பரேட் அப்ரோச் யூ? ஏன்னா அவங்களுக்கு என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது? ஸோ கார்ப்பரேட் பொறுத்த வரைக்கும் their work is their main thing. We are experts in volunteering, so corporate may approach us or any other NGO. ஸோ நாங்கள் வந்து ஒரு கார்ப்பரேட்டுக்கு என்ன பண்ணுவோம்னா எண்ட் டு எண்ட் சப்போர்ட். இந்தந்த ஈவெண்ட்ஸ்லாம் பண்ணலாம், இங்கே பண்ணலாம், அந்த மாதிரி ஃபுல் எல்லாமே வில் ஹாவ் அ ஃப்ரேம் ஒர்க். ஸோ அந்த ஃப்ரேம் ஒர்க் கொடுத்துருவோம். கொடுத்துட்டு we will also set up the event for them. We charge the corporate for it. We use the revenue generated to support our activities in colleges. ஸோ எண்ட் டு எண்டாக ஒரு வாலண்டியர் எப்படி ரெஜிஸ்டர் பண்ண வைக்கணும், என்ன ஈவெண்ட் பண்ணுறோம், எப்படி பண்ணுறோம், ஈவெண்ட்டோட எக்ஸ்பீரியன்ஸ், அதுக்கான ப்ரொக்யூர்மெண்ட் எல்லாமே எண்ட் டு எண்டாக ஒரு டீம் வில் மேனேஜ் இட் ஃபார் த கார்ப்பரேட் அண்ட் தே வில் ஹாவ் அ குட் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் we will give a report to the corporate. இப்போ நீங்கள் நிறைய என்ஜிஓ சொன்னீங்க, அதே மாதிரி ஐ நோ நிறைய என்ஜிஓ சேர்ந்து ஒர்க் பண்ணுறீங்க. அது எப்படி நடக்குது? லைக் காம்படிஷன் இல்லையா? நான் உங்கள்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்கும்போது இந்த இவங்ககிட்ட பேசு இதான் நம்பர் அப்படின்னு பேசுகிறோம். அப்புறம் எல்லாரும் ஒரு மீட் பண்ணுறோம், தானு சார் எல்லாரும் மீட் பண்ணுறோம். ஸோ இங்கே ஒரு போட்டி இல்லைங்களா? அது ஹவ் ஆர் யூ ஹேண்ட்லிங் தட்? ஸோ ஐ திங்க் காசை ஃபஸ்ட்டு வைக்கும் போது நம்ம வந்து போட்டி கொஞ்சம் பின்னாடி வந்துடுது. ஐ திங்க் போட்டியே இல்லை என்ஜிஓலன்னு சொல்ல முடியாது, மைண்டில் சில பேருக்கு இருக்கலாம். பட் அந்த காசை ஃபஸ்ட்டு வைக்கும் போது அந்த போட்டி மனப்பான்மை வந்து கொஞ்சம் பின்தங்கிடுது. ஸோ அந்த ஒரு காசு நம்மளோட ரொம்ப பெருசாக இருக்குன்னு புரியுதல் வரும்போதும் வந்து ஆட்டோமேட்டிக்காக போட்டியை பின்னாடி வச்சா தான் முடியும். ஸோ எவ்ரி இண்டியன் வாலண்டியர் பண்ணணும்னா ஒரே ஒரு ஆர்கனைசேஷன் பண்ண முடியாது. டெஃபினெட்லி எல்லாரும் வந்தால் தான் முடியும். அப்போ எல்லாரும் வரணும் அப்படின்னா அதுக்கு ஒரு கான்ஃபரன்ஸ் நடத்தணும், எல்லாரும் வரணும், ஃப்ரெண்ட்ஸ் ஆகணும். நம்ம ப்ரொஃபஷனலாக ஒர்க் பண்ண ஆரம்பிக்கும் ஓகே இவர்களோட ஒரு கனெக்ட் ஆனால் தான் நம்ம பண்ண முடியும். ஸோ ஐ திங்க் காஸ் அண்ட் த ஸ்கேல் ஆஃப் த ப்ராப்ளம் பார்க்கும்போது இட்ஸ் இம்பார்ட்டன்ட் டு கொலாபரேட். நிறைய கொலாபரேஷன் என்ஜிஓஸில் இப்போ இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. ஒரு 10 years முன்னாடி 15 years முன்னாடி இருந்ததை விட இப்போ இன்னும் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. ஏன்னா ஐ திங்க் பீப்புளுக்கு இது அண்டர்ஸ்டாண்டிங் இன்னும் பெட்டராக வந்துருச்சு. பூமி பொறுத்த வரைக்கும் பூமி டைரெக்டாக ஒரு பெனிஃபிஷரியோட ஒர்க் பண்ணதுன்றது ரொம்ப கம்மி தான். யூஸ்வலாக யாரோடையோ கொலாபரேட் பண்ணி தான் ஒர்க் பண்ணுவோம். ஒரு ஆர்ஃபனேஜை யாரோ ஒரு என்ஜிஓ ஒரு ட்ரஸ்ட் தான் நடத்துகிறாங்க, அந்த ஆர்ஃபனேஜில் நாங்கள் போய் ஒர்க் பண்ணுறோம். ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து கவர்மெண்ட்டோட பார்ட்னர் பண்ணுறோம். ஒரு கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்னால் அது ஒரு ட்ரஸ்ட் நடத்துகிறாங்க. ஸோ நாங்கள் எங்களோட யூஸ்வலாக டைரெக்டாக பண்ணாமல் எப்படி மற்றவங்கள சப்போர்ட் பண்ணலாம் அந்த மாதிரி தான் நாங்கள் யோசிப்போம். ஸோ எங்களால் இந்த மாதிரி நிறைய பார்ட்னர் பண்ணி ஒர்க் பண்ண முடியுது. எங்களோட ரீச்சும் டைரெக்டாக பண்ணுறதை விட இன்னொருத்தரோட பார்ட்னர் பண்ணி பண்ணும்போது அவங்களோட இதுவும் அதிகமாகுது, எங்களோட இதுவும் அதிகமாகுது. ஸோ ஐ ஃபீல் 1+1 is 3 when you collaborate. சூப்பர், தேங்க்ஸ் ஃபார் ஷேரிங். அண்ட் என்ஜிஓ அந்த கொஷின்ஸ் எல்லாம் எனக்கு இருந்த டவுட்ஸ் எல்லாம் கேட்டு முடிச்சிட்டேன். இதுலேருந்து வெளியே ஒரு கொஷின், காதல் லைஃப். காலையில் 2 பேர் ஓடுறீங்க, 2 பேரும் வாலண்டியர் பண்ணுறீங்க, 2 பேரும் ஆர்கனைசேஷன் ரன் பண்ணுறீங்க. ஹவ் ஆர் யூ பிளானிங் இட்? பூமியில் வாலண்டியர் பண்ண வந்தாங்க, அவங்க தான் மீட் பண்ணேன். ஸோ ஐ திங்க் நான் சொன்ன மாதிரி பூமியில் யூ மீட் லைக் மைண்டட் பீப்புள், யுவர் வேல்யூஸ் அலைன். ஸோ கல்யாணம் ஆகி 11 years ஆகிடுச்சு. இப்போது நிறைய லைஃப் ப்ரையாரிட்டிஸ் அண்ட் ஐடியாஸ் ஆர் சிமிலர். ஸோ ஃபிட்னஸ் வந்து இம்பார்ட்டன்ட். ஸோ காலையில் எவ்ரி அதர் டே ஏதோ ஒரு ரன்னிங்கோ ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி ஏதோ ஒன்று இருக்கும். ஒர்க் பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து இந்த எஜுகேஷன் சைட்லாம் அவங்க தான் பார்த்துக்குறாங்க, ஸ்கூல் ப்ரோக்ராம்லாம் அவங்க பார்த்துக்குறாங்க, வாலண்டியர்லாம் இதை பார்த்துக்குறோம். ஸோ அதில் ஓவர்லாப் கிடையாது. அட் அ லீடர்ஷிப் லெவல் வந்து எங்களை மாதிரி சில பேர் இருக்காங்க, அவங்களோட சேர்ந்து ஒர்க் பண்ணுறோம். வேறு என்ன சொல்லணும், 2 நாய் இருக்குது, ஹாப்பியாக இருக்கும். சீஃப், இப்போ வந்து 2015 அப்புறம் ஃபுல் டைம் உள்ள வந்துட்டீங்க, அதுக்கு முன்னாடி நடந்துச்சு. டு யூ ஹேவ் எனி ஃபெயிலியர்ஸ்? ஒன்று சொல்ல முடியுமா? கேன் யூ ஷேர் ஒன் ஃபெயிலியர்? ஃபெயிலியர்ஸ் வந்து ரீசெண்டாக நடந்த ஒரு ஏதோ புதுசாக ட்ரை பண்ணால் ஃபெயிலியர் வந்து இருக்கும். ஃபெயிலியர் இல்லாமல் எதுவுமே கிடையாது. ஒரு பெரிய ஃபெயிலியர் வந்து லாஸ்ட் இயர் திஸ் டைம்
நம்ம 18 அப்படின்னு ஒரு ப்ராஜெக்ட் ஆரம்பித்தோம். உங்களோட சப்போர்ட் கூட வி ட்ரை டு கெட் டு ரிவைவ் இட். ஸோ ஒரு பின்கோட் எடுத்துகிட்டு அந்த பின்கோடில் 1.5 lakh பீப்புள் இருக்காங்கன்னா எவ்வளோ பேரை மேக்ஸிமமாக வாலண்டியர் பண்ண வைக்க முடியும் அப்படின்றது தான். அங்கே தான் பூமி ஆஃபீஸ் இருக்குது, அங்கே தான் என் வீடு இருக்குது, ஒரு 15 years அங்கே தான் இருக்கேன். ஸோ எப்படியாவது பண்ணிடலாம்னு நினச்சிட்டு ஆரம்பித்தோம். நிறைய வாலண்டியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஐடென்டிஃபை பண்ணோம், எக்கச்சக்கமாக ஒர்க் பண்ணோம், கிரவுண்ட் ஒர்க் பண்ணோம். பட் அந்த பின்கோடில் உள்ள பீப்புளை மட்டும் ரீச் பண்ணி இந்த மெசேஜ் அவங்கள வர வச்சு வாலண்டியர் பண்ண வைக்கணுன்றதை பண்ண முடியல. ஒன்று ரீச் பண்ணுறதே கஷ்டமாக இருந்தது. ஐ திங்க் ஒரு 3-4 months ட்ரை பண்ணோம். பேம்ஃப்ளெட் போடுறது, ஃப்ளாட்டில் போய் பேசுறது, நிறைய ட்ரை பண்ணோம். அதுக்கப்புறம் வி ட்ரைட் வித் யுவர் சப்போர்ட் ஆல்சோ வி ட்ரைட் சம் ஆட்ஸ். பீப்புள் ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க, வரமாட்டாங்க. ஆர் அந்த பின்கோட்லேருந்து வர்றவங்க கம்மியாக இருப்பாங்க. ஏதோ ஒரு ஆக்டிவிட்டி, ஒரு லான்ச் ஆக்டிவிட்டி வச்சோம், ஃபியூ 100 people வந்தாங்க. பட் அந்த பின்கோட்லேருந்து 2-3 பேர் தான் வந்தாங்க அந்த மாதிரி. ஸோ கரெக்டாக அந்த பின்கோட் டார்கெட் பண்ண முடியல. பட் தட் வாஸ் எக்ஸ்பெரிமெண்டல் ப்ராஜெக்ட். ஒரு பின்கோடில் எப்படி ஹைப்பர் லோக்கல் வாலண்டியரிங் எப்படி பண்ணலான்றது. தட் வாஸ் அ பிக் ஃபெயிலியர் ஆக்சுவலி. ஸோ ஃபெயிலியர்ஸ் உங்களை எங்கேயாச்சும் நிறுத்திருக்கா? அடுத்த ரிஸ்க் எடுக்கிறது, நான் திருப்பி இது பண்ணுவேன்? இல்லை, ஃபெயிலியர் எது பண்ணாலும் ரிஃப்ளெக்ட் பண்ணி இதுலேருந்து என்ன கற்றுக்குறோம். ஏதோ ஒரு தப்பு ஏதோ நடந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு கொஸ்டின் இதுலேருந்து என்ன கற்றுக்குறோம், இப்போ அதை ரிஃப்ளெக்ட் பண்ணணும். வாட் டிட் ஐ செட் அவுட் டு அச்சீவ், வாட் ஹேப்பன், வை டிட் நாட் ஹேப்பன், அந்த மாதிரி ரிஃப்ளெக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டுக்கு போயிட்டே இருக்கணும். இங்கே நிறுத்தி அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தால் வி கான்ட் டூ எனிதிங். ஒரு சக்ஸஸ்ஃபுல் கரியர், சக்ஸஸ்ஃபுல் ஆர்கனைசேஷன், சக்ஸஸ்ஃபுல் சோஷியல் காஸ், ஆர் யூ சக்ஸஸ்ஃபுல்? வாட் இஸ் த டெஃபினிஷன் ஆஃப் சக்ஸஸ் டு யூ? ஐ எம் நாட் சேசிங் சக்ஸஸ். ஐ திங்க் சக்ஸஸ் இஸ் இன் த ஸ்மால் திங்ஸ். ஒன்றும் பெரிய திங்கில் சக்ஸஸ்ன்ற மாதிரி ஒரு சக்ஸஸ் இஸ், ஐ திங்க் நம்ம ஏதோ ஒரு விஷயத்தை பண்ணோன்னு நினைச்சிடறோம்னா பண்ணிடுறோம். அது ஒரு புக்கை முடிக்கிறோம், ஒரு 10 kilometer ஓடுறோம், எல்லாமே சக்ஸஸ் தான். ஹாப்பியாக இருக்கும். இப்போ ஓவராலாக பார்க்கணும்னா ஐ திங்க் ஹாப்பி இஸ் டூயிங் குட், நாட் டூயிங் பேட், ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, ஃபுட். சூப்பராக இருக்குது. ஆக்சுவலாக குட்டி சக்ஸஸ்ன்னு கேட்டது வந்து, இப்போ சக்ஸஸ்னால் மணி இல்லை. ஸோ இப்போ நீங்கள் சொன்னீங்களே, நினைக்கிறத முடிக்கிறது சக்ஸஸ்ன்னு சொல்கிறது, அது புக்கு முடிக்கிறது இஸ் சக்ஸஸ். நல்லா இருக்கு நீங்கள் சொல்கிறது. ஹவு டு யூ மெஷர் யுவர் ப்ரோக்ரஸ்? ஒரு திங் வந்து என்னோட ஸ்டைல் ஆஃப் ஒர்க்கிங்கில் வந்து கோல் கிளியராக இருக்கணும். எதுனாலும் கோல் கிளியராக இருக்கணும். ஸ்மார்ட் கோல், ஏதோ ஒரு கோல்னு யாரோ விட்டு வந்தாங்கன்னா ஸ்மார்ட்டாக இல்லைன்னா நான் கேள்வி கேட்பேன். ஸோ ஸ்மார்ட் கோல் இருக்குது அப்படின்னா நம்மளால் ஈஸியாக we can say, இஃப் ஈஸியான ஒரு விஷயம் பண்ணுறோன்னா நம்ம 100 90% வரைக்கும் பண்ணால் இட் இஸ் சக்ஸஸ். பட் ஏதோ ஒரு விஷயம் நம்ம ரொம்ப ஏதோ புதுசாக ஏதோ பண்ணுறோம், ஸ்ட்ரெச் பண்ணி பண்ணுறோம் அப்படின்னா 60-70% வந்தாலும் you learn a lot of things as well. So I think it's easy to measure success if you have your goals clearly. இப்போ வந்து ஒரு ப்ராஜெக்ட் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் பூமி கிளப், பட் 1 college இஸ் ஓகே. இது எப்படி எடுத்து அப்படியே அடுத்த இடத்துல ரெப்ளிகேட் பண்ணுறீங்க? இங்கே நடந்த சக்ஸஸ் எப்படி தூக்கி அடுத்த இடத்துல ரெப்ளிகேட் பண்ணுறீங்க? ஐ திங்க் ஃபஸ்ட்டு ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணும்போது ஸ்கேலில் பண்ணணுன்ற மைண்ட் செட் இருக்கணும். ஒரே ஒரு இடத்துல நம்ம பண்ணுவோம், அப்புறம் அது ஒர்க் அவுட் ஆச்சுன்னா அப்புறம் போகிறோன்ற தாட் ப்ராசஸில் யோசிக்கிறதே கிடையாது. ஏன்னா ப்ராப்ளம் இஸ் ஆல்சோ பிக், ஸோ த சொல்யூஷன் ஷுட் ஆல்சோ பி பிக். பைலட் 10 இடத்துல பண்ணுறோம், 5 இடத்துல பண்ணுறோம், ஒரு இடத்துல பண்ணுறோன்ற ஒரு இடத்துல பண்ண மாட்டோம், அட்லீஸ்ட் 5 places பண்ணணும். நல்ல கேள்வி. ஹவு டு யூ பைலட்? ஏன்னா பிஸ்னஸில் வந்து லீன் மாடல்னு ஒன்று சொல்லுவாங்க. இன்ஸ்டெட் ஆஃப் ஸ்டார்டிங் சம்திங் எல்லாம் ஒரு 10 லட்சம் செலவு பண்ணி கடையை போட்டு பிஸ்னஸை போட்டு இல்லை வெப்சைட் போட்டு பண்ணுறது இல்லாமல் லீன் மாடல் கேன்வாஸ், லீனாக முன்னாடியே அதை டெஸ்ட் பண்ணிட்டு பண்ணுறது. ஸோ ஹவு டு யூ பைலட் அ ப்ராஜெக்ட்? ஹவு டு யூ பைலட் அ, ஸோ ஐடியா ஸ்டேஜில் இப்போது ரைட் நோ ஒன் திங் வி ஆர் பைலட்டிங், ஸ்கூலில் எப்படி வாலண்டியரிங் பண்ணலாம் அப்படின்ற ஒரு இது பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ திஸ் இயர் த கோல் இஸ் டு 5 schools பண்ணணுன்றது. ஸோ ப்ரோக்ராமை டிசைன் பண்ணிவிட்டு ஒரு 10 schools வில் ஷேர் த ஐடியா. ரேண்டமாக ஒரு லிஸ்ட் ஆஃப் ஸ்கூல்ஸ் போட்டுட்டு 10 schools அப்ரோச் பண்ணிவிட்டு schools if they are interest, we'll try it, we'll get feedback, and then when we feel it is ready to scale, then we'll scale it. For example, fellowship வந்து 5 schools ஆரம்பிச்சோம் in 2020. இந்த வருஷம் there will be in 100 schools. So I think அதை ஆரம்பிக்கும் போது இது ஸ்கேல் ஆகணுன்ற இந்த மைண்ட் செட் இருக்கணும். நம்ம ஏதோ ஒன்று பண்ணும்போது இந்த ப்ராசஸ் அண்ட் சிஸ்டம் வந்து நம்ம செட்டப் பண்ணணும். இஃப் த ப்ராசஸ் அண்ட் சிஸ்டம் ஆர் நாட் தேர், தென் இட் கேனாட் பி ஸ்கேல். ஸோ பில்ட் பண்ணும்போதே இது 100ல் ஒர்க் ஆகுமா, 1000ல் ஒர்க் ஆகுமா? 1000க்கு மேபி இட் மே நீட் அ டிஃப்ரெண்ட் சிஸ்டம், தேர் வில் பி டிஃப்ரெண்ட் ப்ராப்ளம்ஸ். பட் அந்த மைண்ட் செட் இருந்ததுன்னா ஐ திங்க்
it's not difficult to do. Do you have SOPs Yeah. process? So once ஒரு இது லைக் SOP இஸ் ஆன்கோயிங் திங். 5 ஸ்கூல்ஸில் பண்ணும்போது இருக்காது, தென் ஒரு சில இடத்துல பண்ணிகிட்டே ஆரம்பிப்போம். 5 ஸ்கூல்ஸில் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் இது பண்ணும்போது ஒரு SOP க்ரியேட் பண்ணணும். பீப்புள், அது தெரிஞ்ச பீப்புள் இருக்கணும், அப்போ தான் ரெப்ளிகேட் பண்ண முடியும். பீப்புள் வந்து அந்த ஃபைவ் திங்ஸ் பண்ணும்போதே அதுக்குள்ளேருந்து அந்த பீப்புள் வரணும். someone who is volunteering there should become the leader for the next thing, or someone who is a line level person should become the leader for the employee for the next thing. அந்த மாதிரி people also எப்படி க்ரோ ஆவாங்கன்றதை பார்த்து நம்ம பண்ணணும். SOP இருக்கணும், பேஷன் அண்ட் கோலாக கிளியர், இட்ஸ் ஈஸி டு டூ. ஐ திங்க் நீங்கள் வந்து ஒரு கண்டினியூஸ் லேர்னிங்லேயே இருக்கீங்க. நீங்கள் சொல்லும்போது ஐ ஹேட் டைம், வேலை விட்டதுக்கப்புறம் ஐ ஹேட் டைம், நான் வெளியில் நிறையா போய் கற்றுக்கிட்டேன்னு சொல்கிறீங்க, நிறையா புக்ஸ் படிக்கிறீங்க, நிறையா லேர்னிங் எடுத்திருக்கீங்க. ஹவு டு யூ டூ தட்? ஐ திங்க் மெடிக்கல் காலேஜில் படிச்சா? அது ஒரு இதுன்னு நினைக்கிறேன். ப்ராக்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, டாக்டர்ஸ் ப்ராக்டிஸ். பிகாஸ் யூஆர் ஆல்வேஸ் ப்ராக்டிஸிங், மீனிங் யூஆர் கண்டினியூஸ்லி லேர்னிங்ன்ற அந்த ஒரு மைண்ட் செட் வந்து இட்ஸ் ஸ்ட்ராங்லி ஸ்டேஸ் வித் மீ. பார்ட் டைம் வேலை செய்யும் போது அது இருக்கும். நம்ம எதுவுமே லைக் இப்படியே பண்ணிகிட்டே இருந்தால் நம்ம க்ரோ ஆக மாட்டோன்ற, அது ஃபுல் டைம் வந்தோடனே அது ஒரு ஃப்ரீடம் கிடச்சிருச்சு டு லேர்ன். ஐ திங்க் வென் ஐ வெரி க்யூரியஸ், ஏதோ ஒரு கான்ஃபரன்ஸ் போனால் வந்து ஏதோ ஒரு விஷயம் கற்றுக்கிட்டாலும் அது ஒரு நைஸ் திங். ஒரு புக்கு படித்தோன்னா அதில் ஒரு விஷயம் கற்றுக்கிட்டாலும் இட்ஸ் அ நைஸ் திங். அதை ஷேர் பண்ணுவேன். சுத்தமாக படிக்காமல் ஒரு மாதிரி டிசிப்ளினே இல்லாமல் இருந்தேன். ஐ காட் த ஹெல்ப் ஆஃப் அ கோச். வாரத்தில் 3 days எக்ஸசைஸ் பண்ணணும், 3-4 hours புக் படிக்கணும் அப்படின்ட்டு ஐ ஸ்டார்டட் வித் அ ப்ராஜெக்ட். சொல்லுங்கள். பர்சனல் கோச்னு, லைக் பர்சனல் கோச், பிஸ்னஸ் கோச். நீங்கள் பிஸ்னஸ் கோச்சிங் பண்ணுறீங்களா? அது மாதிரி பர்சனல் கோச் இருக்காங்க. ஏதோ ஒரு நான் ப்ராஃபிட் வாஸ் ஆஃபரிங் தட் சப்போர்ட். NGO லீடர்ஸ்க்காக தேவர் ஆஃபரிங் சப்போர்ட். ஸோ என்னோட ப்ராப்ளம் வாஸ் எக்ஸசைஸ் ரெகுலராக பண்ணணும், புக்கு படிக்கணும். ஸோ அவங்க வந்து கோச் வந்து கேள்வி தான் கேட்பாங்க, எல்லா ஆன்சரும் கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் சக்தி எப்படின்னு தெரியல, ஆன்சர்லாம் கொடுக்க மாட்டாங்க, நீங்களே ஆன்சர் சொல்லணும் அப்படின்னு கேள்வி மட்டும் கேட்பாங்க, நான் ஆன்சர் மட்டும் வரணும். ஸோ இந்த டைம் எப்படி என்னோட ஷெடியூலில் பண்ணணும் அப்படின்றது ஷி யூஸ் டு ட்ரிகர் கொஷின்ஸ். அதுக்கப்புறம் ஐ சம்ஹவ் மேட் த டைம். ஸ்லோவாக படிக்க ஆரம்பித்தேன். இப்போது ஒரு வீக்கில் ஒரு புக், எய்தர் அஸ் ஆடியோ ஃபார்மேட் ஆர் ரீடிங், ஐ டு இட். லேர்னிங்க்கு நீங்கள் யூஸ் பண்ணுற ஆப்ஸ் எதாவது இருக்கா? ஆடியோ புக்ஸ் வந்து ஆடிபிள் புக்ஸ் வந்து ஃபிசிக்கல் புக்கும் படிப்பேன், கிண்டல்லையும் படிப்பேன். என்னோட ப்ரைமரி மோட் ஆஃப் லேர்னிங் இஸ் புக்ஸ் தான். இந்த வீடியோ கான்டென்ட் வர்றது வந்து அதை தான் பார்ப்பீங்களா? ரொம்ப ரொம்ப கம்மி. யாராவது அமுச்சு இதை பாருங்கன்னு சொன்னால் மட்டும்தான் பார்ப்பேன். நான் சோஷியல் மீடியாவில் அவ்வளோ ரொம்ப ஆக்டிவ் கிடையாது ஆக்சுவலி. இது வந்து கொஞ்சம் மென்டல் ஹெல்த்துக்கான விஷயம். ஸோ ஆஸ் அன் ஆண்டர்ப்ரனர் நீங்கள் நிறையா பிரச்சனை இருக்குது, ஓகே. ஆனால் எதையோ பண்ணி காசு எதோ உள்ளே வந்துடும். ஒருத்தங்க NGO ரன் பண்ணுறவங்களுக்கு அவங்க மென்டல் ஹெல்த் எப்படின்னு சொல்ல முடியாது, ஏன்னா தே ஆர் இன் த ப்ராசஸ். நான் வந்து ஷரண் வந்து ஒரு நாள் எனக்கு வீடியோ கால் பண்ணான், உறவுகள் ட்ரஸ்ட் இருக்கும்போது கையில் ஒரு பேக்கெட்டு காமிச்சான். என்னன்னு தெரியுமா அப்படின்னா, தருணேன் குழந்தை அப்படின்னா. அப்புறம் இப்படி தள்ளினா பின்னாடி 3 பாடி இருக்குது, ஆம்புலன்ஸில் உட்காந்துருக்கான், இந்த பேசஞ்சர் டிரைவர் ஓட்டிகிட்டு போகிறார். ஓகே, என்னால் அதை ஹேண்டிலே பண்ண முடியல. டே இன் டே அவுட் நீங்கள் பிரச்சனைகளை பார்த்துட்டு இருக்கீங்க. யூ ஆர் சீயிங் ஹவு த ஆஃப்னேஜஸ் ஆர், யூ ஆர் சீயிங் ஹவு த ஸ்டூடெண்ட்ஸ் ஆர், அவங்களோட பேக்ரவுண்ட் என்ன, இதெல்லாம் பார்க்குறீங்க. ஹவு டு யூ ஹேண்டில் யுவர் மென்டல் ஹெல்த்? ரொம்ப டீப்பாக உள்ளே போயிட்டேன்னா எனக்கும் இட் அஃபெக்ட்ஸ் மீ. ஒன்று, என்னோட ரெகுலர் ஒர்க்கில் வந்து ஐ எம் டீலிங் வித் பீப்புள் ஆர் டீலிங் வித் பீப்புள், தே ஆர் த பீப்புள் ஹூ ஆர் ஃபேஸிங் த எட்ஜ் ஆஃப் த ப்ராப்ளம், ரைட்? ஸோ எனக்கு ஃபேஸ் பண்ணும்போது லைக் ஐ சே இட் ஆல்சோ அஃபெக்ட்ஸ் மீ. லைக் கோவிட் டைம்லலாம் வந்து ஆன்லைன் எஜுகேஷன் அப்படின்னு எல்லோரும் பேசிகிட்டு இருந்தாங்க. சில இடத்துல இட் வாஸ் நாட் ஒர்க்கிங். என்னென்னு போய் கேட்கும்போது, ஒரு வீட்டில் 3 குழந்தைங்க இருக்காங்க, ஒரே ஒரு ஃபோன் தான் இருக்குது, அதுவும் அவங்க அப்பாவுக்கு ஃபோன் வந்து ஏதோ போர்ட்டர் இது பண்ணுறாங்க, சம்திங் லைக் தட். போயிட்டு வந்தால் தான் ஃபோன் இருக்கும் படிக்கிறதுக்கு. பட் உலகமே வந்து ஆன்லைன் எஜுகேஷன் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கு. ஸோ ப்ராப்ளம் பார்க்கும்போது டெஃபினட்டாக கஷ்டமாக தான் இருக்கும். என்னோடய ஒர்க்கில் டெய்லி நான் அதை பார்க்குறது கிடையாது, அதனால it doesn't affect me so much, but when I see it does affect me. I think education is somewhat not the sort of problem that நீங்கள் ஷேர் பண்ண மாதிரி ப்ராப்ளம் கிடையாது. எஜுகேஷன் இஸ் அ மோர் லாங் டேர்ம் ப்ராப்ளம். அந்த குழந்தைக்கு இன்னைக்கு கிடைக்காத எஜுகேஷனோட எஃபெக்ட் வந்து 10 years கழிச்சோ 15 years கழிச்சோ தான் கிடைக்கும். அதே மாதிரி நம்ம பண்ணுற இன்டர்வென்ஷனோட இதுவும் வந்து 10-15 years கழிச்சு தான் தெரியும். ஸோ இட்ஸ் அ மச் ஸ்லோவர் திங். பார்த்தோன்னே நமக்கு அடிக்கிற மாதிரி இருக்காது, கஷ்டமாக இருக்கும். பட் தட் இட்ஸ் இனஃப் டு மேனேஜ் அண்ட் கீப் டூயிங் சம்திங் அபவுட் இட் விதவுட் கெட்டிங் very emotionally affected.
compared to what you have shared. ஓகே, நீங்கள் வந்து இப்போ மேலே வந்துட்டீங்க, அப்புறம் ஒரு டீம் இருக்குது, அப்புறம் ஒரு டீம் இருக்குது. Yeah. இந்த டீம் ஒரு பையன், ஒரு காலேஜ் முடிச்ச வாலண்டியர் பையன், ஒரு ஃபெலோஷிப் பண்ணுற பையன், அவன் போய் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலோட நிலைமையை பார்க்கும்போது, அங்கே இருக்கிற குழந்தைங்களை பார்க்கும்போது, ஏன்னா தேர் டீலிங் வித் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் டு Correct. 6th ஸ்டாண்டர்ட் போது அங்கே ஒரு மென்டல் ஹெல்த் பிரச்சனை இருக்குல்ல. நான் இப்போ விட்டுருங்க, முன்னாடி சொல்கிறேன், 2006, 7, 8, 9, 10 நீங்கள் பண்ணும்போது நீங்கள் அதை ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க, போய் அவங்களோட ஒர்க் பண்ணியிருப்பீங்க. அதை எப்படி கட் பண்ணுறீங்க, அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க? ஏன்னா நான் வந்து உங்களுக்கு ஞாபகம் இருக்குமான்னு தெரில, சர்ப்ரைஸ் ஃபார் அ காசுன்னு சொல்லிட்டு கேன்சர் வந்த குழந்தைங்களாம் நம்ம கரெக்ட், அதில் ஏதோ பண்ணிட்டு நீங்கள் ரொம்ப அந்த குழந்தை டை ஆகிட்டோட யூ ஸ்டாப் த ப்ரோக்ராம். எனக்கு வந்து 8, 9 குழந்தைகளுக்கு ஏதோ பண்ணோம், அதில் வந்து 6 இறந்துருச்சு. அதில் ஒருத்த குழந்தை வந்து எனக்கு ரொம்ப க்ளோஸ். சொல்லியிருக்கீங்க. என்னால் ஹேண்டிலே பண்ண முடியல. நான் வேறு வேலையில் இருக்கேன், இது சும்மா பண்ணுறேன். என்னால் என்னோட கோர் வேலையும் பண்ண முடியல, என்னால் அதை ஏற்றுக்கவே முடியல. பிகாஸ் என்னால் இதை பண்ண முடியல, என்னால் அவங்களை சேவ் பண்ண முடியலேன்னு ஒரு கோவம் என் மேலே வந்துச்சு. ஸோ அப்போ நான் அதை அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டேன். ஒன்றா நான் பண்ணணும், இல்லை ஃப்ரீயாக விட்டணும். நான் 17, 18 அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டேன். அந்த பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து உங்களுக்கு அந்த கேள்வி. ஸோ ஃபுல் டைம் எம்ப்ளாயீஸ்க்கு வி ஹாவ் அ tie-up with Manoj Shalant. It's an online counseling this thing where when people have some issues, they can talk to a trained counselor to handle the issue. 15லேருந்து நீங்கள் தொடர்ச்சியாக இதில் இருக்கீங்க. ஹவு டு யூ ஹேண்டில் பர்ன் அவுட்? திருப்பி அதே வேலை பண்ணிருக்கோம், திருப்பி அதே ப்ராசஸ் பண்ணிருக்கோம். ஒரு இடத்துல டயர்ட் ஆகும்ல, நான் இந்த இடத்துல இவ்வளோ சம்பாதிச்சிருந்துருக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல. ஹவு டு யூ ஹேண்டில் தட் பர்ன் அவுட்? ஒரு விஷயம் வந்து பூமி ஹேஸ் பீன் க்ரோயிங் அட் ஒரு சர்டன் பேஸ். அண்ட் ஒரே விஷயத்த நான் பண்ணிட்டு இருக்க மாதிரி இல்லை. ஒரு 2 years பேக் என்ன பண்ணிட்டு இருந்தனோ, 4 years பேக் என்ன பண்ணிட்டு இருந்தனோ சுத்தமாக நான் அதை பண்ணல. ஏன்னா என்னோட லெவல் வந்து வேறு லெவலில் போயிடுச்சு. அந்த வேலையை வேறு யாரோ பண்ணிட்டு இருக்காங்க. என்னோட வேலை வந்து ஒரு மென்டர் மாதிரி ஆகிடுச்சு. இப்போது நிறைய திங்ஸை நான் டைரெக்டாக பண்ணாமல் ஐம் கைடிங் பீப்புள் ஹூ எக்ஸிக்யூட் த ஒர்க். ஸோ என்னோட ஒர்க்கில் தேங்க்ஃபுல்லி ஐ எம் நாட் டூயிங் த சேம் திங். I think I'm looking at it a few months or years ahead into the future and trying to build things for that. So that keeps me focused that, I'm doing for something. I have personally not had a burnout issue in the NGO sector. Maybe I had it when I was in the medical thing, but I don't know. எனக்கு ஷூராக தெரியல. இதெல்லாம் இத்தனை பேர் கேட்கும்போது நமக்கு இருந்திருக்கா வந்ததுலேன்னு நான் யோசிச்சிருக்கேன். அது எனக்கு கிளியராக தெரியல. பட் NGO இதில் வந்ததுலேருந்து எனக்கு இருந்ததில்லை. பட் இட் ஹேப்பன்ஸ். எனக்கு இல்லைன்றதால இந்த என்ஜிஓவில் நடக்கிறது இல்லை. எப்படி மாத்துறேன், இப்போ சின்ன என்ஜிஓ ஹூ டசன்ட் ஹேவ் ஃபண்ட், டே இன் டே அவுட் அவன் வந்து யாரோ ஒருத்தங்களுக்கு தான் சர்வ் பண்ணுறாங்க. இதுக்கான பணமும் கூட இல்லை. அவன் தொடர்ச்சி ஒரு 6 மாதம் பண்ணுறாங்க, 1 வருஷம் பண்ணுறாங்க. ஹவு கேன் தே ஹேண்டில் பர்ன் அவுட்? Try something else for some time if it is possible. If something is not working out, we should be ready to try something else. Even if it means stopping something and doing something else. ஒரு ஷார்ட் பீரியடுக்கும் நம்மளால் சுவிட்ச் ஆஃப் பண்ண முடியலன்னா அது வெளில வரவே முடியாது. இன்ஸ்டெட் ஆஃப் கம்ப்ளீட்லி ஸ்டாப்பிங் இட், ஏதோ ஒரு பிரேக் எடுத்துகிட்டு போக முடியுமா, இல்லை ஏதோ ஒன்று கற்றுக்கிட்டு நம்ம போக முடியுமா? ஐ திங்க் வி டோன்ட் ஸ்பெண்ட் இனஃப் டைம் ஆன் லேர்னிங். ஃபண்ட்ரைஸ் பண்ண முடியலன்னா எங்கேயோ ஒரு ஃபண்ட்ரைஸ் பண்ணுறது எப்படின்னு கற்றுக்கணும். யாருமே சக்சீட் பண்ணாமல் இல்லை. இன் விச் கேஸ் ஹவு டு வி டூ இட் பெட்டர்ன்றது வி ஷுட் ஸ்பெண்ட் டைம் அண்ட் learning, which is a way to protect against this. But definitely it's a real problem. Taking a break is a good thing. And burnout வர்ற வரைக்கும் விடாமல் எப்படி வந்து we manage our energy, spending time with family, physical exercise எல்லாமே how do we do it ன்றதை நம்ம பார்க்கணும். இது வந்து ரேபிட் ஃபயர் மாதிரி. உங்களோட ஃபேவரட் 3 புக்ஸ்? புக் ஆஃப் ஜாய் அப்படின்ட்டு ஒரு புக்கு, விச் இஸ் தலாய் லாமா அண்ட் டெஸ்மண்ட் டூட்டு. அவங்களுக்குள்ள ஒரு கான்வர்சேஷன் ஆன் ஹாப்பினஸ். இட்ஸ் ஆல்சோ மை மோஸ்ட் கிஃப்டட் புக். ஏன்னா ரொம்ப சின்ன வயசில் ரொம்ப இன்ஸ்பயர் பண்ண புக் வந்து எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் வித் ட்ரூத், மகாத்மா காந்தியோட ஆட்டோபயோகிராஃபி. அதுலேருந்து என்ன கற்றுக்கிட்டேன்னா தட் இஸ் வெரி நார்மல் பர்சன். ஆக்சுவலி நிறைய ஃப்ளாஸ் இருந்தது, பட் he still managed to inspire a lot of people to achieve great things. Third book I would say is Infectious Generosity or book recent I read. TED oda CEO Chris Anderson அவர் எழுதியிருக்காரு. He says that TED is about spreading good ideas. Most important idea worth spreading is generosity அப்படிங்கிறாரு. So he's written a book on that. That's recently a book I read which கிட்டத்தட்ட 3 புக்குமே இஸ் ஆல் அபவுட் சோஷியல் லைஃப்ல, ஆர்ஃபனேஜஸ், NGOs.
இல்லை புக் ஆஃப் ஜாய் இஸ் ஜென்ரலி அபவுட் ஹவு யூ கேன் பி ஹாப்பி திஸ் திங். ஜென்ராசிட்டி இஸ் ஜென்ரலி அபவுட் ஜென்ராசிட்டி. செகண்ட் புக் வந்து இல்லையே காந்தியோட ட்ரைன்ட் பில்டிங் கம்யூனிட்டி. டாக் நீங்கள் பாட்காஸ்ட்லாம் கேட்பீங்களா? அதான் யாராவது அமுச்சு இதை கேளுங்க அப்படின்னு சொன்னால் கேட்பேன். யுவர் டாப் 3 சஜஷன்ஸ் ஃபார் லேர்னிங், நீங்கள் இப்படியெல்லாம் கற்றுக்கலாம் அப்படின்னா என்னென்னலாம் சொல்லுவீங்க? என்னோட இது வந்து சண்டே ஏர்லி மார்னிங் எழுந்திரிச்சோன்னா புக்கு படிப்பேன். ஃபியூ ஹவர்ஸ் வந்து சிட் வித் இட். ஒரு 100 பேஜஸாவது சண்டே படிக்கணும்னு பார்ப்பேன். வென் ஐம் ஜாகிங் ஐ லிசன் டு அன் ஆடியோ புக். மொபைலில் சோஷியல் மீடியாலாம் பார்க்க மாட்டேன். கிண்டல் ஆப் வச்சுருக்கேன். குட்டி ரீட்ஸ் எல்லாம் அதில் படிப்பேன். பாக்கெட்னு ஒரு ஆப் வச்சுருக்கேன். இது ஒரு ஆர்டிக்கல் யாரோ அனுப்புகிறாங்க அப்படின்னா ஐ சேவ் இட் டு தட். ஃப்ரீயாக இருக்கும்போது எங்கேயாவது ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கும்போதெல்லாம் ஐ ரீட் த ஆர்டிகல்ஸ் தேர். ஹிந்து ரெகுலராக படிப்பேன். எவ்ரிடே 8th ஸ்டாண்டர்ட்லேருந்து ஒரு ஹேபிட். எவ்ரிடே வந்து ஹிந்து நியூஸ் பேப்பர். டாப் 3 இல்லை, உங்களுக்கு இந்த 3 என்ஜிஓ நல்லா பண்ணிருக்காங்கன்னு சொன்னால் சொல்ல முடியுமா? EFI என்விரான்மெண்டலிஸ்ட் ஃபவுண்டேஷன் ஆஃப் இந்தியா. அவங்க வந்து லேக்ஸ் எல்லாம் இது பண்ணுவாங்க, வாட்டர் பாடிலாம் ரிஸ்டோர் பண்ணுறாங்க. எந்த ஊர்? சென்னை தான். அருண் கிருஷ்ணமூர்த்தி அப்படின்ட்டு. கூஞ்ச் அப்படின்னு ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குது. யூஸ் ஆகாத பொருள் இருக்குது, க்ளோத்ஸாக இருக்கட்டும், எனி புக்ஸ், எனிதிங் கொடுத்தா அதை வந்து they converted into a sort of currency to make rural people do something. ரோட்ஸ் கட்டுறாங்க, ஒரு செக் டேம் கட்டுறாங்க. அதுக்கு வந்து இட்ஸ் நாட் சேரிட்டி. யூ பில்ட் அ ரோட் இன் யுவர் கம்யூனிட்டி அண்ட் யூ கெட் சம் க்ளோத்ஸ் ஆர் சம்திங் லைக் தட். ஸோ டிசாஸ்டர் போதெல்லாம் தி இன்டர்வீன். தேர்டாக ஒரு ஆர்கனைசேஷன் சொல்லணும்னா இட்ஸ் அன் ஆர்கனைசேஷன் ஐ எம் ஆல்சோ அசோசியேட்டட் வித் நவ். ஏகம்னு ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குது, which is reducing under 5 mortality. அதாவது 5 இயர்ஸ்க்கு கம்மியாக இருக்க சில்ட்ரனோட டெத்ஸை கம்மி பண்ணுறதுக்காக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க இந்த கம்யூனிட்டி லெவல். இந்த ஊர் தமிழ்நாட்டில். கூஞ்ச் இஸ் டெல்லி பேஸ்ட் பட் நேஷனல். ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஆண்டர்ப்ரனருக்கு தேவையான 3 மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் குவாலிட்டிஸ். நோன்றதை அக்செப்டே பண்ணக்கூடாது. அதாவது இது முடியாது அப்படின்னு எதுவுமே கிடையாது. ரைட், ப்ராப்ளம் இருக்குன்னா யூ ஷுடன்ட் அக்செப்ட் இட் ஆஸ் இட் இஸ். யூ ஷுட் ட்ரை டு சேஞ்ச் இட். அண்ட் சம்படி சேஸ் நோ, இது பண்ண முடியாது, உங்களுக்கு கொடுக்க முடியாதுன்னா வி ஷுட் சம்ஹவ் ட்ரை டு மேக் இட் ஹேப்பன். Persistence and patience. Some things take time. Some things happen only when you keep trying, right? You fail, then you succeed. Integrity and honesty. If you are the same inside and outside, I think it gives it's easier for people to deal with you, for you also to deal with the world and be at peace. A person who influenced you the most. Like real person சொல்லணுமா? ஓகே, ரியல் பர்சன் சொல்லலாம், இல்லை பழைய காலத்து பர்சன் சொல்லலாம். யா, நான் முன்னாடி சொன்ன மாதிரி மகாத்மா காந்தி. பிகாஸ் நானும் சின்ன வயசில் நிறைய பொய்யெல்லாம் சொல்லியிருக்கேன். அவர் ரொம்ப ஒரு ஃப்ளாட் பர்சன், என்னென்னமோலாம் பண்ணியிருக்காரு. பட் he managed to inspire a lot of people. That's very inspiring for me, that normal personal கூட அதெல்லாம் பண்ண முடியும் அப்படின்றது. டாக் பூமி ஃபெலோஷிப் ஒரு 25,000 rupees சேலரி கொடுத்து ஃபெலோஷிப்பும் கொடுத்து அவங்கள ட்ரெயினும் பண்ணி வேலையும் கொடுத்து அவங்கள ரெடி பண்ணுறோம். கேன் யூ டாக் அபவுட் ஃபெலோஷிப்? ஸோ பூமி ஃபெலோஷிப்ன்றது நீங்கள் எஜுகேஷன் சிஸ்டமில் ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா என்ன வேணால் படிச்சிருக்கலாம், இப்போ படிச்சுட்டு இருக்கலாம். கிராஜுவேட்ஸ்க்கான ஒரு ப்ரோக்ராம், ஸ்மார்ட் யங் கிராஜுவேட்ஸ் 30 இயர்ஸ்க்குள்ளே இருக்கணும். கிராஜுவேட் பண்ணதுக்கப்புறம் 2 இயர்ஸ் ஃபுல் டைம் ஒரு கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்லையோ நீங்கள் ஒர்க் பண்ணலாம். இந்த வருஷம் வந்து சென்னை, திருச்சி, கோயம்புத்தூரில் கிட்டத்தட்ட 100 ஃபெலோஸ் ஒர்க் பண்ண போகிறாங்க. fellowship.boomi.ngo அப்படின்ற வெப்சைட்டில் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்கும். somebody will call you, there'll be a group discussion. செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா 2 இயர்ஸ் ஃபுல் டைம் அந்த ஸ்கூலில் வந்து யூ வில் பி டீச்சிங் அ கிளாஸ். ஒரு 30 to 50 சில்ட்ரன் வந்து நீங்கள் தான் டீச் பண்ணுவீங்க, இங்கிலீஷ் அண்ட் மேத்ஸ். அது தவிர வந்து டீச்சர் ட்ரைனிங்கில் இன்வால்வ் ஆவீங்க. அந்த ஸ்கூலில் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுவீங்க. நீங்கள் எப்படி ஒரு சோஷியல் ஆண்டர்ப்ரனர் ஆகலாம் அப்படின்றதுக்கான ஸ்கில்ஸ் எல்லாம் பில்ட் பண்ணுறதுக்கான ஒரு ப்ரோக்ராம். த்ரூ த ப்ரோக்ராம் வந்து உங்களுக்கு நிறைய லேர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும், நிறைய செஷன்ஸ் இருக்கும். 1 month ஃபுல்லாக ட்ரைனிங் இருக்கும் டு பிகம் அ டீச்சர். அண்ட் நிறைய எக்ஸ்பர்ட்ஸ், அதர் NGO லீடர்ஸ் எல்லாருமே வந்து வில் ஹெல்ப் யூ பிகம் அ லீடர். முடிச்சுட்டு நீங்கள் போய் ஒரு எஜுகேஷன் ரிலேட்டடான எனி ஆர்கனைசேஷனில் ஒர்க் பண்ணுறதுக்கான ஒரு லீடராக நீங்கள் மாறுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இது. இட்ஸ் அ பெய்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. தேர்ஸ் அ ஸ்டைபண்ட் ஆஃப் 25,500. முடிக்கும் போது ஒரு 1 lakh ஸ்டார்ட் அப் ஃபீ டு ஸ்டார்ட் யுவர் ஓன் ஆர்கனைசேஷன் எல்லாமே இருக்கு. வாட்ஸ் நெக்ஸ்ட் வந்து இன் எவ்ரி டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் இந்தியாவில் உள்ள காலேஜஸில் வந்து ஒரு பூமி கிளப் இருக்கணும்.
பிஃபோர் 2030. தட் இஸ் அ கோல். அண்ட் எவ்ரி யூனிவர்சிட்டியில் ஒரு கிளப் இருக்கணும். ஒன் மோர் ஸ்டெப் டுவர்ட்ஸ் எவ்ரி இண்டியன் வாலண்டியரிங் வி சி எஸ் காலேஜஸ்லேருந்து ஆரம்பிக்குதுன்றது. சீஃப் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிச்சு. தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங். ஆக்சுவலாக உங்களோட பிஸி ஸ்கெடியூலில் போன டைம் கேன்சல் பண்ணிட்டு திருப்பி இப்போ வந்திருக்கீங்க. ஃபஸ்ட் திங் இந்த மாதிரி நான் பண்ணிடுன்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த இன்டர்வியூ எப்படி தேங்க்யூ சக்தி, தேங்க்யூ ஃபார் இன்வைட்டிங் மீ. நிறைய கேள்விலாம் கேட்டீங்க. உபயோகமாக இருந்துச்சு? நல்லா இருந்துச்சா? நல்லா இருந்துச்சு. ஐ ஹோப் இட்ஸ் யூஸ்ஃபுல் ஃபார் த ஆடியன்ஸ். தேங்க்ஸ் ஃபார் இன்ஸ்பைரிங் அகெயின். நீங்கள் இன்னும் பெருசாக பண்ணி பெருசாக மக்களை கைண்ட் ஆக்கணுங்கிறது என்னோட விஷ். தேங்க்யூ. நன்றி. தேங்க்யூ.